உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். ப்ரைஸ் த லார்ட். நான் இந்த வீடியோவை வந்து ஒரு ஓல்டு டெஸ்டமெண்ட்டை அப்படியே ஒரு ஷார்ட் சம்மரியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இது ஆக்சுவலாக நான் எங்களோட ஃபாதர் கிளெமெண்ட், எங்களோட பங்கு தந்தை ஃபாதர் கிளெமெண்ட் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வந்து August 2 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக நான் என்னை தயாரிக்கும் போது எனக்கு இந்த சம்மரி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் மற்றவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு எனக்கு ஒரு விதத்தில் தோணுச்சு. அதனால் இந்த சம்மரியை நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஏதாவது இதில் தப்பு இருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. சரி, இப்போ நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரியேஷன், கடவுள் உலகத்தை உண்டாக்கினது. கடவுள் முதல் உலகம் வந்து வெறுமையாக இருந்தது. அப்போ கடவுள் எப்படி உண்டாக்கினாருன்னா, முதல்ல ஒளியை உண்டாக்கினார், அதுக்கப்புறம் இருளை உண்டாக்கினார், அதுக்கப்புறம் வானத்தை உண்டாக்கினார், அப்புறம் பூமியை உண்டாக்கினார், அப்புறம் நிலத்தை உண்டாக்கினார், நீரை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், நிலவை உண்டாக்கினார், அப்புறம் நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லா உயிரினங்களையும் உண்டாக்கினார். 6வது நாள் மனுஷனை உண்டாக்கினார். 7வது நாள் அவர் முழுக்க முழுக்க ரெஸ்ட் எடுத்தார். இதுதான் கடவுள் உண்டாக்கினது. அதாவது கிரியேஷன் பார்த்தினா ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மனுஷனை எப்படி உண்டாக்கினார், கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கினார். ஃபஸ்ட்டு அவருடைய ஒரு பிடி மண் எடுத்து அவருடைய சுவாசத்தினால் ஊதி அவருடைய உயிரை கொடுத்து மனுஷனை உண்டாக்கினார். அவர் நம்ம ஏவாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவரை தூங்க வச்சு அவருடைய விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அப்போ முதல் ஆண் முதல் பெண் ஆதாம் ஏவாள். ஸோ இவங்க 2 பேரையும் ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தில் அவர் வச்சுருந்தார், ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் ரொம்ப அழகாக அவங்க அங்கே வசிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் கடவுள் வந்து அவங்கக்கிட்ட சொன்னது, இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் இந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அவங்களும் சரின்னு கேட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல சாத்தான் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ முதல்ல சாத்தான் எப்படி வந்துச்சுன்னா, பாம்பின் ரூபத்தில் பெண்ணை முதல்ல வந்து அட்டாக் பண்ணிச்சு. பெண்கிட்ட வந்து இதையே நீங்கள் சாப்பிடல, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உலகம்னா என்னென்னு தெரியும், நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை தூண்டும்போது பெண் அதுக்கு அட்ராக்ட் ஆகி டெம்ட் ஆகி அதை சாப்பிட்றா. சாப்பிட்ட உடனே தன்னுடைய கணவன் அதாவது ஆதாமுக்கும் சாப்பிட கொடுக்குறா. இவன் கொடுத்தோடனே அவனும் அதை சாப்பிட்றான். 2 பேரும் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி அவங்க ஒழிய ஆரம்பித்தாங்க. அப்போ கடவுள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, நீங்கள் வந்து ஏன் அந்த கணத்தை உண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க, நீங்கள் உங்களுடைய நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து நீங்கள் உழைச்சி நீங்கள் சாப்பிடணும், உங்களுக்கு சாவுன்னு இனி ஒன்று வரும், கஷ்டப்பட்டு பிள்ளை பேர் உன்னை மனைவி வந்து பெறுவா அப்படின்ற ஒரு சாபத்தோட கடவுள் அவங்கள ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அவங்கள அனுப்பும்போதும் உங்களுக்கு ஒரு சேவியரை நான் அனுப்பி விடுவேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடையே சேர்த்து அவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க. அவங்களும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வராங்க. அவங்களுக்கு காயின் ஏபல் அப்படின்ற 2 பசங்க பிறக்கிறாங்க. காயின் ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணமுள்ள ஒரு பையன், ஏபல் ரொம்ப நல்ல கடவுளுக்கு பிடித்தமான ஒரு பிள்ளை. இவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் ஆஃபர் கொடுக்கறதுக்கு எடுக்கிற எல்லா முயற்சிகளும், இவன் வந்து ஒரு ஃபார்மர், காயின் வந்து ஒரு ஃபார்மர், ஏபல் வந்து ஒரு கேட்டல் வச்சுருக்கிறவங்க. அப்போ இவங்க வந்து காயின் கொடுக்குற பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பழமாக இல்லாமல் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் ஏபல் பார்த்து பார்த்து தலைச்சங்கண்ணுள்ள ஆட்டுக்குட்டி கிடைகளை அவரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போது கடவுள் ஆபேலுடைய பரிசு காணிக்கைகளை ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஏபலுடையதை ஏற்றுக்கிறாரு, ஆனால் காயினுடையதை அவர் ஏற்றுக்கலை. இது அவனுக்கு பிடிக்கலை. அப்போது காயின் என்ன பண்ணுறான், ஆபேல் மேலே பொறாமை கொள்கிறான், காயினை ஆபேலை கொள்கிறான். இதுதான் முதல் கொலை. இது நடக்கும்போது ரொம்ப 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 மனசு கடவுள் வருத்தப்படுறாரு. அப்போது உன்னுடைய தம்பியினுடைய ரத்தத்தை நிலத்தில் நீ விழ வச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. எல்லாரும் உன்னை வந்து பார்க்குறவங்கெல்லாம் அடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியும் காப்பாற்றுறாரு. என்னென்னா அவருடைய நெத்தியில் ஒரு சிலுவை அடையாளம் வரைஞ்சி உன்னை பார்க்குறவங்க யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு அவரை காப்பாற்றவும் செய்கிறாரு. இதோட காயின் ஆபேலுடைய கதை. அதுக்கப்புறம் பல நாட்கள் போகுது.
இது காயின் ஆபேலுடைய கதை. அதுக்கப்புறம் பல நாட்கள் போகுது. மக்கள் காயின் ஆபேலுக்கு அப்புறம் வர நிறைய பிள்ளைகள் நிறைய பேர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் முழுக்க பாவத்தினால நிரம்பி இருக்கு. அப்போ கடவுளுக்கு இது பிடிக்கல. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு, நான் இதை முழுசாக அழிக்க விரும்புகிறேன், ஒரு புது பூமியை ஒரு புது உலகத்தை நான் மறுபடியும் உண்டாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, அதை அழிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது ஒரு நல்லவன் இருக்காரான்னு தேடும்போது அவருடைய கண்களில் பட்டது தான் நோவா. நோவா ரொம்ப ஃபேத்ஃபுல்லான ஒரு மனுஷன். அப்போ அவர் கண்ணில் அவர் நல்லதுன்னு பட்டதுனால அவரையும் அவர் குடும்பத்தாரையும் மட்டும் காப்பாற்ற நினைக்கிறாரு. மற்ற எல்லாத்தையும் அவர் அழிக்க நினைக்கிறாரு. அப்போ நோவா கிட்ட சொல்கிறாரு, நீ நல்ல ஒரு ஆர்க் ஒன்று செய். what is that? ஒரு நல்ல ஒரு ஆர்க் அந்த ஆர்க்கை எப்படி செய்யணும், என்ன பண்ணணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ அதே போல் அவர் செய்கிறார். அதுக்குள்ளே 8 மனிதர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுறாங்க. யாருன்னா நோவாவினுடைய மனைவி, நோவாவினுடைய 3 மகன்கள், அவங்களுடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர் மட்டும்தான் அதில் காப்பாற்றப்படுறாங்க. அப்போ 40 நாட்கள் இவங்க எல்லாரும் அவங்களோடு சேர்ந்து எல்லா ஜோடி உயிரினங்களும் அந்த மிருகங்கள், எல்லா உயிரினங்கள், பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பேழைக்குள்ளே பாதுகாக்கப்படுது. கடவுள் எல்லாம் மூடிடுறாங்க. நோவா பேழையை மூடிடுறாரு. 40 நாட்கள் முழுக்க மழையை உண்டாக்குறாரு. 40 நாள் 40 இரவு ஃபுல்லாக மழை உண்டாகி உலகம் முழுவதும் அழிச்சிடுறாரு. 40 நாளைக்கு அப்புறம் இவங்க வெளியில் வராங்க. வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாரு. நோவா கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிவிட்டு அவர் அப்போ கடவுள் அவரோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இனிமே நான் உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானவில்னால் அவர் நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இப்படி கொஞ்ச நாட்கள் போகுது. புது மனிதர்கள், புது மக்கள் எல்லாரும் வராங்க. அந்த இடத்துல புது மனிதர்கள், மக்கள் எல்லாரும் வராங்க. புது மனிதர்கள், புது மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் ஆப்ரஹாம், அப்புறம் மக்கள், அதில் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு இனத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவர் ஆப்ரஹாம் அப்படின்னா முதல்ல ஆப்ராம், அவருடைய பேர் ஆப்ரஹாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சில கவனன்ட், அவரோட சில வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன், அந்த குழந்தை பழுகி பெருகி உலகம் முழுக்க பரவி இருப்பாங்க, அவங்களால எல்லா குலத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கும்போதே ஆப்ரஹாமுக்கு 75 வயசு. ஸோ 75 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லாததுனால அவருடைய மனைவி அவங்களுடைய வேலைக்கார பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க மூலமாக பிறந்தது இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு பையன். அவருக்கு பிறந்தது தான் இஸ்மாயில். அப்போது ஆகார் அப்படிங்கிற ஒரு வேலைக்கார பெண் மூலமாக பிறந்தது தான் இஸ்மாயில். இந்த பக்கம் அப்புறம் 100 வயசில் மறுபடியும் அவருக்கு பிள்ளை பேர் கிடைக்குது. ஈசாக்கு அவருக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய குடும்பம் போயிட்டு இருந்தது. ஆண்டவர் அவருடைய ஃபெய்த்தை சோதிக்க விரும்புகிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் உன்னுடைய குழந்தைய எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆப்ரஹாமும் எதை பற்றியும் யோசிக்காமல் குழந்தைய கூட்டிகிட்டு அவர் சொன்ன இடத்துல பலி கொடுக்கவும் போகிறாரு. பலி கொடுக்க வெட்ட அறிவால் தூக்கும்போது ஆண்டவரே நிறுத்தி, வேண்டாம், நீ பழி கொடுக்காத, நீ எனக்கு உண்மையானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டியை நீ வெட்டி பலி கொடு அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஈசாக்குக்கு ரபேக்கா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க தான் ஏசா, யாக்கோபு. ஏசாவை பொறுத்த வரைக்கும் ஹண்டர். அவன் ஒரு முரட்டுத்தனமான பையன். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கீழ்ப்படுகிறதோ இல்லை. ஆனால் ஜேக்கப் யாக்கோபு அப்படிங்கிறவர் கடவுளுக்கு, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். அப்போது தன்னுடைய தாய் ரபேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, யாக்கோபு தான் இந்த ஆசீர்வாதத்தை அப்பா கிட்டேருந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏசா பெற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈசாக்கு என்ன சொல்கிறாரு,
தன்னுடைய பெரிய மகன், மூத்த மகனான ஏசாவை கூப்பிட்டு, நீ போ, எனக்கு நல்ல பிடித்தமான ஒரு சமைச்சு எடுத்துகிட்டு வா, உனக்கு நான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா அவருக்கு கண்ணு தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி ஹண்டர் போய் ஹண்ட் பண்ணிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இவருக்கு ரோமம் உடம்பு ஃபுல்லாக முழுக்க முழுக்க முடி இருக்கும், நல்ல பயங்கர ஹைட்டான வெயிட்டான ஒரு ஆள். அப்போ இவர் எடுக்க போயிருக்கும்போது தன்னுடைய ராபேக்கா என்ன பண்ணுவாங்க, யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஏசாவை போல் அவங்களுக்கு உடை அணிந்து அவங்களுடைய முடியெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி அவங்கள வந்து ஜோடனை பண்ணி சமைச்சு கொடுத்து அப்பாவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க வந்து வாங்கி ஏமாத்திடுவாங்க. அப்போ யாக்கோபுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போது அந்த ஊரை விட்டு ஏசாவை பயந்து அந்த ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணுவார். அப்படி ஓட ட்ரை பண்ணும்போது அவர் போகிற இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் அந்த வழியில் ரொம்ப அசதியாகி படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடத்துல போய் படுத்து தூங்குறாரு. அப்போ தூங்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு ஏணி வானத்தில் அந்த ஏணியினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் கீழ்த்தரையில் இருக்குது. ஸோ அதில் வானதூதர்கள் மேலே போகிற வரதையும் அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ கடவுள் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த பெத்தேல், அந்த இடத்தினுடைய பேர் வந்து பெத்தேல், அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ராத்திரி வேளையில் அவரோட ஒரு போரிடுறாரு. ராத்திரி வேளையில் அவரோட ஆண்டவர் வந்து போரிடுறாரு. ஆண்டவர் போரிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அப்போ யார் என்னோட போரிடுறதுன்னு யாக்கோபு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஏசா சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவர் வந்து நீ என்னை போக விடு, பொழுது விடிஞ்சிருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இல்லை, நீங்கள் யாருன்னு சொன்னால் தான் நான் உங்களை போக விடுவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு பிடிவாதமாக பிடிக்க ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது, ஐயோ ஆண்டவரை உயிரோடு நான் பார்த்துட்டேனே, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இன்னைக்கு முதல் நீ இஸ்ரேல் அப்படின்னு இனி அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்கிறார். அந்த இஸ்ரேல் அதாவது யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், அதாவது லேயா, ரேச்சல் அவருடைய 2 மனைவிகள், அவங்களுக்குடைய பணிப்பெண்கள் மூலமாக பிறக்கிற 12 பிள்ளைகள் தான் இஸ்ரேல் குலத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 12 குலமும் சேர்ந்து இஸ்ரேல் குலத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது வரைக்கும் அப்போது அந்த 12 பேரையும் நம்ம இஸ்ரேல் குலத்தார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கடைசியில் அவர் ரேச்சலை தான் ரொம்ப அதிகமாக விரும்பினார். ரேச்சலுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், பெஞ்சமின், ஜோசப், யோசேப்பு, பெஞ்சமின். ஸோ பெஞ்சமினை அவருக்கு ஜோசஃபை அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபு வண்ண வண்ண உடைகளை அவருக்கு அணிஞ்சு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துவார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்ப்பார். ஆனால் இது மற்ற எல்லா பசங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒரு பையனுக்கு மட்டும் அப்பா அன்பு காமிக்கிறாரு, ஒரு பையனுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாம் இப்படி வாங்கி போடுறாருன்னு அவங்க எல்லாரும் இவன் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஜோசஃபுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, ஸ்பெஷல் ஒரு குணாதிசயம் கடவுள் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா, கனவுகளை காண்றதுக்கும் அந்த கனவு ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத கனவாக வர்றதுக்கும் அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் அறிவை அவருக்கு கொடுத்துருந்தார், ஒரு ஞானத்தை அவருக்கு கொடுத்துருந்தார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய கனவில் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அரிக்கட்டுக்கள் இவர் சுற்றி எழுந்து நிற்கிறதாகவும் இவருடைய அரிக்கட்டை மட்டும் நிமிர்ந்து நிற்கிறதாகவும் மற்ற அரிக்கட்டுகளெல்லாம் வணங்குறதாகவும் இவர் ஒரு கனவு கண்டார். அப்போது இது என்ன அர்த்தம்னா, இவர் நிமிர்ந்து நிற்கிறதாகவும் இவருடைய சுற்றி இருக்கிற 11 அண்ணன்களும் இவருக்கு வணக்கம் சொல்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரி அந்த கனவு இருந்துச்சு. இதை சொல்லும்போது அண்ணன்களுக்கு இன்னும் பயங்கரமான உச்சத்தில் கோபம் வந்துருச்சு. இவனை எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. போகும்போது ஒரு பாழும் கிணறு, அந்த பாழும் கிணத்துல பிடிச்சி அவனை யோசேப்பை தள்ளி விட்டுடுறாங்க. ஆனால் அண்ணனான ரூபனுக்கு இதை தள்ளி விட்டது சுத்தமாக பிடிக்கல. அப்போது அவனை என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம உயிர் தானே, அவனை நம்ம கொல்ல வேண்டாம், இவனை யார்கிட்டயாவது எகிப்தியன்கிட்ட வித்துடலாம், எகிப்தியன் வந்துட்டுருக்காங்க, ஸோ எகிப்தியன்கிட்ட வித்துடலாம், நல்ல காசுக்கு வந்துச்சு, அவனும் உயிரோடு இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு அவனுடைய அண்ணனான ரூபன் சொல்கிறாங்க.
சரி ஓகேன்னு குழிக்குள்ளே இருந்த அந்த ஜோசஃபை தூக்கி ஒரு எகிப்திய ஒரு ஒரு மனிதர்கிட்ட அவங்கள வித்துடுறாங்க. இந்த எகிப்தியன் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுட்டு ஊருக்குள்ளே போகும்போது போத்திபார் அப்படிங்கிற ஒரு படைத்தலைவன், எகிப்தினுடைய படைத்தலைவன், எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் அவன் தான். அந்த மாதிரியான ஒரு ஆள்கிட்ட இவன் வேலைக்கு யோசேப்பு வந்து வேலைக்கு போகிறாரு. அவர்கிட்ட ரொம்ப சின்சியராக வேலை பார்த்ததுனால எல்லா பொறுப்புகளையும் அவர் மேலே அவர் கொடுக்குறாரு. அந்த எல்லா பொறுப்புகளையும் இவர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அவருக்கு உடந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறாரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பு மேலே இவர் மேலே ஆசைப்பட்டு அவர்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அது தப்பு, நான் அதை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஓடிடுறாரு. இவர் ஓடின உடனே இவர் ஓடிடுறாரு. அப்போ இவங்க ஓட ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போது ஜோசப் வந்து ஜெயிலில் இருக்கார். இவருக்கு ஒரு குணாதிசயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கனவுகளை இன்டர்பிரட் பண்ணுற ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது அந்த ஊரில் ஒரு எகிப்தியன் என்ன பண்ணுறான், அப்போது அந்த அப்போது ஜோசஃபுக்கு ஒரு ஃபெரோவுக்கு, அந்த ஊர் அரசனான ஃபெரோவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை இவர் வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. இவர் போய் சொல்லவும், என்ன அந்த கனவு அப்படின்னு பார்த்தா, 7 வருஷங்கள் பயங்கரமான ஒரு பசுவையும், ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நலிந்த ஒரு பசுவையும் அவங்க பார்க்குறாங்க. அப்படி ஒரு கனவை வந்து அவர் காண்றாரு. இந்த கனவை பார்க்கும்போது ஓகே, இதனுடைய இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு இவரை வந்து கூப்பிடுறாங்க, ஜெயிலேருந்து இவரை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, ஆமாம், என்னென்னா 7 முதல் வருஷங்கள் வந்து அறுவடை வந்து மிகுதியான அறுவடை இருக்கும், எதிர்பாராத அளவுக்கு விளைச்சல்கள் இருக்கும். அந்த அடுத்த 7 வருடங்கள் வந்து பயங்கரமான வறட்சி, உலகத்தை சுற்றிலும் எல்லா பக்கமும் வறட்சி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கனவை வந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு அந்த ஃபெரோ கேட்கும்போது, அதுக்கு ஜோசப் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பெரிய தானிய கிடங்குகளை கட்டுவோம், எல்லா தானியங்களும் எல்லா தானியங்களையும் நம்ம சேகரித்து வைப்போம், அந்த தானியங்கள் எல்லாம் நம்ம எப்போ வறட்சி இருக்குமோ அந்த தானியங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஐடியா கொடுத்ததுனால, சரி உன் பக்கத்துக்கே நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோவும் அவர்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. இவ்வளோ ரொம்ப பெரிய பெரிய தானிய கிடங்குகளை செஞ்சு எவ்வளோ அதிகமான விளைச்சல் வருதோ அது எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். 7 வருடத்துக்கு அப்புறம் பயங்கரமான பஞ்சம் வருது. முதல்ல இவங்க ஊரை சுற்றி இப்படி எல்லா பக்கமும் பஞ்சம் வர ஆரம்பிக்குது. அப்போ பஞ்சம் வர அதிகமாகிறத பார்த்த உடனேயே யாக்கோபு வந்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊரில், இப்போ ஊரில் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த ஊரில் பயங்கரமான பஞ்சம் இருக்கிறதுனால தன்னுடைய மகன்களை அனுப்பி இந்த எகிப்தில் போய் கொஞ்சம் தானியங்களை வாங்கிட்டு வர சொல்லி அவருடைய மகன்களை அனுப்புகிறாங்க. அப்போ மகன்கள் ஊருக்குள்ளே வரும்போது இவர் தெரிஞ்சுக்கிறாரு, இவங்கெல்லாம் தன்னுடைய அண்ணன்கள் தான். ஆனால் அண்ணன்களுக்கு இவர் தான் அப்பாங்க, அண்ணங்கிறது தம்பிங்கிறது தெரியலை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பாவையும் இவங்க வர வச்சு, அப்போது இவங்க எல்லாருடைய குடும்பத்துக்கு முன்னாடி தான் யோசேப்புங்கிறத தெரியப்படுத்துகிறாரு. அப்போ எல்லாருக்கும் அதை வந்து தெரிஞ்சிருது. எல்லாரும் சந்தோஷமாக அங்கேயே அந்த ஊர்லேயே தங்குறதுக்கு ஃபேரோவும் அனுமதிக்கிறாரு. அப்போ அந்த எகிப்து தேசத்துக்குள்ளேயே அவங்க முழுக்க சந்தோஷமாக தங்கியிருக்கிறாங்க. இப்படித்தான் ஆபிரகாமுடைய குலம், அதாவது யாக்கோபு, இஸ்ராயல் மக்கள் வந்து எகிப்து நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் காலங்கள் ஆக 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 இவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பழகி பெருகி ரொம்ப பெரிய குடும்பமாக இந்த ஊருக்குள்ளே இப்போ வந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யோசேப்பு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு புது ஃபெரோ வராரு. ஆனால் அந்த புது ஃபெரோவுக்கு யோசேப்பு யாருங்கிறது தெரியல. அவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த மக்கள் பழகி பெருகி இருக்கிறத பார்க்குறதுக்கு இவருக்கு சுத்தமாக பிடிக்கலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மக்களை வந்து ஒடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது அதிகமாக அவங்களுக்கு வந்து வேலை பளு கொடுக்கறது, ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துறது, பெரிய புது பிள்ளைகளெல்லாம் பிறந்தால் அந்த பிள்ளைகளெல்லாம் கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த பிள்ளைகளெல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அப்போ அந்த அளவை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு, இஸ்ராயல் மக்களுடைய அளவை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு இப்ராய குலத்து பெண்
ஹீப்ரு குலத்து பெண். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய ஒரு பேஸ்கெட்டில் வச்சு ஒரு நைல் நதியில் அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஏன்னா கொல்றக்கூடாது யாரும், ஸோ இந்த குழந்தைய யாராவது எடுத்து பார்த்து வளர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய விடுறாங்க. அப்போ அவள் அந்த குழந்தையினுடைய தங்கச்சி அக்கா கூடவே இந்த பேஸ்கெட் எங்கே போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அந்த தாயும் போகிறாங்க. அந்த பேஸ்கெட் கரெக்டாக எங்கே போய் நிற்கினா ஃபெரோனுடைய மகளோட குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த நைல் நதி போகிற வழியில் பார்த்தா கரெக்டாக அந்த பேஸ்கெட் போய் அந்த மகள்கிட்ட போய் நிற்கிது, அந்த ஃபெரோனுடைய மகள்கிட்ட போகுது. ரொம்ப அழகாக இருக்க போக அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தான் வளர்க்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு மோசஸ் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. மோசஸ் ரொம்ப அழகாக அந்த ஊரில் அந்த ராஜாவோட பேலஸில் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய ஹீப்ரோவான மனுஷனை வந்து அடிக்கிறத பார்க்கும்போது இவருக்கு உள்ளம் குமுறி போய் அவனை கொலை பண்ணிடுறாரு. ஒரு சோல்ஜரை இவனுக்கு கொலை பண்ணிடுறாரு. சோல்ஜரை கொலை பண்ணதை பார்த்தோன்னே பயந்து அந்த இடத்த விட்டு மீதியான் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போய் மறைஞ்சு இருக்கிறாரு கொஞ்ச நாள். அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு சீனாய் மலைக்கிட்ட போகிறாரு. மலைக்கிட்ட போகிறாரு. அந்த இடத்துல ஒரு முட்புதர் எரியுது. ஆனால் புதர் கருகவே இல்லை, ஆனால் நெருப்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட போகும்போது ஆண்டவர் அவரோட பேசுகிறாரு. என்னுடைய எகிப்து மக்கள் எல்லாம் ரொம்ப அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுறாங்க. என்னுடைய இஸ்ராயல் மக்கள் எல்லாம் குளமெல்லாம் எகிப்தில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள நான் காப்பாற்ற விரும்புகிறேன். அப்போ நீ போய் காப்பாற்றுறதுக்கு எனக்கு உதவுவியா அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ மோசஸ் சொல்கிறாரு, நான் ஒரு திக்குவாய், என்னால் பேச முடியாது. நான் எப்படி போய் ஒரு அரசன்கிட்ட நின்று பேசி உங்கள் மக்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ என்ன பேசணுங்கிறத உனக்கு நான் சொல்லுவேன். உன் கூட ஆரோன் உன்னுடைய தம்பியும் உன் கூட வருவான், நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்லட்டுவாங்க, நான் என்ன பேசணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். அப்போது சில புதுமைகள் எல்லாம் செய்யறதுக்கு அவர் சொல்கிறாரு. கோலை தூக்கி போட்டு அதை பாம்பாக்குறது, இந்த மாதிரி சில புதுமைகள்லாம் அவர் சொல்லி அவங்களுக்கு அரசனை வந்து வெளியிட சொல்லலை அப்படின்னு சொல்லி மோசஸையும் ஆரோனையும் அங்கே அனுப்பி விடுறார். மோசஸும் ஆரோனும் அதே போல் ஃபெரோ கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய எகிப்து மக்கள் எல்லாம் நீங்கள் விடுவிக்க சொல்லி எங்களுடைய ஆண்டவர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மோசஸ் கேட்கும்போது ஃபெரோ மாட்டவே மாட்டேன். ஏன்னா அடிமைகளை அவங்க வச்சுருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க எப்படி அனுப்பி விடுவாங்க, அவங்க அனுப்பிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போது 10 உபாதைகள் ஒன்றா ஒரு உபாதைகளாக கொடுத்து அந்த அரசனுடைய மனசை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த அரசனுடைய மனசு மாறவே இல்லை. 9 உபாதைகள் கொடுக்கும்போது கூட அவனுடைய மனசு மாறலை. 10ஆவதா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எகிப்து மக்கள், எகிப்துக்கு பிறந்திருக்கிற தலைச்சம் பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஸ்ரேல் குலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளாட்டு கெடாயை கொட்டுன்னு அதனுடைய ரத்தத்தை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் பூசி வைங்க. நான் கடந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டே வரும்போது எந்த வாசல்லாம் ரத்தம் இருக்குதோ அதை நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன். மற்ற எல்லாத்துல இருக்கிற தலைச்சம் பிள்ளைகளை நான் கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அதே போல் எல்லா மக்களும் அவங்கவுங்க அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அவங்களுடைய ரத்தத்தை பூசியிருக்கிறாங்க. எந்த இடத்துலலாம் பூசினாங்களோ அவங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் எதுவுமே ஆகலை. மற்ற எல்லா குடும்பத்திலையும் கடவுள் தலைச்சம் பிள்ளைகளை கொண்டுறாரு. இதை பார்த்த உடனே ஃபெரோவுக்கு ரொம்ப கோபம், ஆத்திரம், வேகம். ஓகே, இனிமேல் அவங்களை நம்ம அடக்கி வைக்கவே முடியாது, அவனுடைய கடவுள் உண்மையிலேயே வல்லமையுள்ள கடவுள் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வெளியில் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களையும் எல்லா மக்களையும் அவர் வந்து அனுப்பிச்சி விட்டுரு. அந்த ஃபெரோ வந்து ஃபெரோ வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு எல்லாரும் கிளம்பி இங்கே கடந்து எகிப்தை விட்டு கடந்து வராங்க. இதுக்கு பேர் தான் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து கடந்து இந்த மக்கள் எல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்படி கிளம்பி வந்துட்டுருக்கும்போது அவங்க வர்ற வழியில் சீனாய் மலையில் எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க. சீனாயில் ஸோ இப்போ வந்து மக்களை வந்து எகிப்திலேருந்து விடுவிச்சு மோசஸும் ஆரோனும் மீரியம் வந்து மோசஸனுடைய அக்கா 3 பேரும் இவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க வர 40 ஆண்டுகள் வந்து அவங்க பாலை நிலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அப்போ முதல்ல வர இடம் பார்த்திங்கன்னா அவங்க ரெட் சி, செங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செங்கடலை அவங்க கடக்க வேண்டி இருந்தது. அந்த செங்கடலை எப்படி கடக்குறாங்க அப்படின்னு சொன்னால்
ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பேரில் ஜெபம் பண்ணும்போது மோசஸ் ஜெபம் பண்ணும்போது அந்த செங்கடல் ரெண்டாக பிளக்குது. அவங்க தரையில் நடக்கிற மாதிரி அந்த செங்கடல் அந்த தரையில் நடந்து செங்கடல் இந்த பக்கமும் தண்ணி நிற்கிது. நடுவில் ஒரு புது தரை ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நடந்து மக்கள் அந்த செங்கடலை கடந்து போகிறாங்க. ஒரு டெட் எண்ட் வரைக்கும் அவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த அரசனுக்கு நாம் ஏன் இந்த மக்கள் அனுப்பிச்சோம், இல்லை இந்த மக்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆட்களை மறுபடியும் அனுப்பிச்சுட்டு இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க எல்லாரும் வராங்க. எல்லாம் குதிரைகளில் வேகமாக வராங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் கடலை கடந்து அந்த பக்கம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. யார்? இந்த எகிப்து சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. வர கடவுள் அந்த செங்கடலை வந்து மூடிடுறாரு. அத்தனை மக்கள்கிட்ட இருந்தும் அத்தனை எகிப்து சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்தும் இந்த இஸ்ரேல் மக்களை வந்து கடவுள் ரொம்ப அழகாக காப்பாற்றுறாரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அந்த பாலை நிலத்தில் ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு வழி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். மேகத்தூண்லையும் நெருப்பு தூண்லையும் பகல் பூரா அவங்க வந்து மேகத்தூண்லையும் இரவு பூரா நெருப்பு தூண்லையும் அவங்களுக்கு வந்து வழி நடத்தி ஆண்டவர் வந்து அந்த மக்கள் அந்த பாலை நிலத்தை வந்து கடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இவங்க சீனாய் மலை, அந்த இடத்துல கடவுள் வந்து இவங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. அதாவது எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழணும், எது வந்து சரி, எது வந்து தப்பு, எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற சில கட்டளைகளை கடவுள் வந்து சீனாய் மலையில் கொடுக்குறாரு. இதற்கு 40 நாள் வந்து சீனாய் மலை மேலே மோசஸ் வந்து ஏறி போயிருக்காரு. ஆனால் அதுக்கு கீழே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 40 நாள் மேலே மோசஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மக்கள் ரொம்ப நாள் மோசஸை காணமே, சரி இனிமேல் இவர் வரமாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை ஆரோன் தலைமையில் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மோசஸ் அங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து 10 கட்டளைகளை வச்சுட்டு கீழே இறங்கி வராரு. ஆனால் இந்த கண்ணுக்குட்டிகளை பார்த்தோன்னே ரொம்ப கோபமாகி கண்ணுக்குட்டிகளை கண்ணா அப்படின்னு உடைச்சி கையில் இருந்த அந்த 10 கட்டளைகளையும் அவர் தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. இது உடைச்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் ரொம்ப மனம் வருந்துறாங்க. தான் செஞ்சது தவறு, நம்ம அந்த மாதிரி செஞ்சிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்ததுனால மறுபடியும் அவருக்காக என்ன பண்ணுறாங்க, மோசஸ் வந்து மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு இவங்களை மக்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் மன்றாடுறாரு. கடவுள் மறுபடியும் அவங்கள மன்னிச்சு மறுபடியும் அவருக்கு புது 10 கட்டளைகளை மறுபடியும் கடவுள் அவங்களுக்கு மோசஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த கட்டளைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வைக்கிறதுக்கான ஒரு பேழை தான் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேழைக்குள்ளே இந்த 10 கட்டளைகள் முதல்ல உள்ளே போச்சு. அப்புறம் ஆரோனுடைய கோல் அது வந்து அதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் மன்னா, இந்த வழியில் இவங்கெல்லாம் போகும்போது இந்த பாலை நிலத்தை கடக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ கடவுள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து போஷணம் பண்ணார் அப்படின்னா வானத்திலிருந்து மன்னா கொட்டி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாரு. பாறையிலிருந்து தண்ணி அவங்களுக்கு வர வச்சார். ஸோ இப்படி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமாக அந்த நேரத்துலேருந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஆனாலும் நம்ம மக்கள் என்ன கிடைச்சாலும் சந்தோஷப்படுற ஆட்கள் இல்லை இல்லையா. ஸோ சின்ன காரங்களுக்கு அவங்க புலம்பிக்கிட்டே வராங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு ஒரு காலங்களும் புலம்ப மண்ணா வருது, அப்புறம் தண்ணி வருது. இந்த மாதிரி அவங்க அந்த அந்த செங்கடலை வந்து அவங்க கடந்து போகிறாங்க. இப்போ செங்கடலை வந்து கடந்து போகிறாங்க. இதில் என்னென்னா பாலும் தேனும் இதை தான் நான் சொல்லியிருந்திருக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து எகிப்திலேருந்து மக்களை கூட்டிகிட்டு வரும்போது பாலும் தேனும் பொழியிற ஒரு கானான் தேசத்தில் அவங்கள நான் கொண்டு போய் விடுவேன் அப்படிங்கிறது தான் ஆப்ரஹாமுக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஸோ அந்த மக்களை எகிப்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த கானான் தேசத்துக்குள்ளே விடுறதுக்காக தான் இந்த ட்ராவலே அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து எகிப்திலேருந்து மோசஸ் தலைமையில் இந்த ட்ராவல் நடக்குது. இப்படி பாலைவன நிலத்தை தாண்டி அவங்க கானான் தேசத்துக்குள்ளே தான் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கடந்து கானான் தேசத்துக்குள்ளே அவங்க நுழைய போகிறாங்க. ஆனால் நுழைய போகிற நேரத்தில் மோசஸ் உயிரோடு இருக்க போகிறது இல்லை அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு இடத்துல வந்து பாறையை நீ வந்து ஒரு முறை தட்டு, தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி மோசஸ் கிட்ட சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், சந்தேகப்பட்டு கோவப்பட்டு 2 தடவை அந்த பாறையை தட்டிடுவார். அப்போ ஆண்டவர் அவர் மேலே கோவப்பட்டு நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்ட,
நீ வந்து கானான் தேசம் கிட்ட வரைக்கும் போவ, தூரத்துலேருந்து கானான் தேசத்தை பார்ப்ப, ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுவார். அதே போல் கானான் தேசத்துக்கு பக்கத்தில் அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி மோசஸ் வந்து கானான் தேசத்தை பார்ப்பாரு, ஆனால் அந்த இடத்துல இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்துறது யார் அப்படின்னு சொன்னால் ஜோஷுவா அப்படின்ற அவருடைய அசிஸ்டண்ட். அந்த ஜோஷுவா தான் மறுபடியும் அங்கேருந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனது. இப்படி போகும்போது அவங்க போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற இடைஞ்சல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கே இருக்கிற ஜோர்தான் நதி, அந்த யோர்தான் நதியை இவங்க கடக்கணும். அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த மோசஸ் இந்த ஜோஷுவா மூலமாக அந்த நதியை வந்து ஆசீர்வதிச்சு அந்த நதி அதே மாதிரி பிளக்கிறாரு. அந்த நதியில் ஜோர்தான் நதியில் மக்கள் வந்து கடந்து போகிறாங்க. அடுத்தது அவங்க சந்திக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜெரிகோ வால் எரிகோ மதில் சுவர். ஸோ அதை எப்படி இவங்க வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள் அவங்க பாட்டு பாடி கடவுளுக்கு நன்றி சொல்லி பாட்டு பாடி துதியினாலேயே அந்த பாட்டை வந்து அந்த வாலை வந்து உடைப்பாங்க. அந்த எரிகோ மதில் சுவர்கள் வந்து உடைச்சி அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போவாங்க. இதுதான் வந்து யோசுவா இதன் மூலமாக வழி நடத்திட்டு கொண்டு போனது. இது வரைக்கும் இஸ்ராயல் மக்கள் ஜோஷுவா தலைமையில் போனாங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஜோஷுவா தலைமை இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பாழும் தேனும் பொழியிற தேசத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஊருக்குள்ளே இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முதல்ல பயன்படுத்துறது மோசஸ்க்கு அப்புறமா ஜோஷுவா வந்து அவங்கள கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ளே விட்டுடுறாரு. இப்போ கானான் தேசத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜோஷுவாவும் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் மறுபடியும் அங்கே இருக்கிற சந்தோஷத்தில் நிறைய பாவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நிறைய 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 பாவங்கள் பண்ண கடவுளுக்கு அது மறுபடியும் ரொம்ப வெறுப்பு உண்டாக்குது. ஏன்னா என்னுடைய மக்கள் என்னுடைய பேச்சை கேட்கல, என்னுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கட்டுப்படலைன்னு கடவுள் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, நியாயாதிபதிகள் அதாவது நீதி தலைவர்களை அவர் வந்து நியமிக்கிறார். ஒரு நீதி தலைவர்களாக அனுப்பிச்சு நீங்கள் திருந்துங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்கள் மனம் மாறி கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க அப்படின்னு சொல்லி இந்த நியாயாதிபதிகள் எப்பெல்லாம் புத்தி சொல்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்க வந்து மனம் திரும்பி கடவுள் பக்கம் இருப்பாங்க. அப்போ நியாயாதிபதிகள் இறந்துட்டாங்கனாலோ இல்லை அந்த இடம் மறுபடியும் வெறுமையாச்சுனாலோ மறுபடியும் இந்த மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் ஒரு நியாயாதிபதி மறுபடியும் ஒரு நீதி தலைவர் புதுசாக வருவார். மறுபடியும் அவர் வந்து அவங்கள வந்து பாதுகாத்து கொண்டு போவார். திருப்பி அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீதி தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 12 நீதி தலைவர்கள் இது மாதிரி வந்தாங்க. அதில் குறிப்பாக சில நீதி தலைவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நீதி தலைவர்களை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து சொல்லலாம். அதில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இல்லை, அந்த 12 நீதிபதிகளில் டெபோரா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. இவங்க தான் ஒரு பெண் ப்ராஃபட், பெண் ஜட்ஜ், பெண் நீதிபதி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாம் ட்ரீயில் உட்காந்து தன்னுடைய மக்களை வந்து ஆட்சி மக்களுக்கு வந்து நீதி வழங்குறது தான் இவருடைய வேலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களை வந்து யார் அகெயின்ஸ்ட், அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள் எப்போல்லாம் இவங்க பாவம் செய்கிறாங்களோ கடவுள் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இவங்களை ஒரு ஊரினுடைய கையில், ஒரு நாட்டினுடைய கையில் ஒரு அகதியாக இவங்களை வந்து பிடிச்சி கொடுத்துருவார். ஒரு எக்ஸைல் மாதிரி ஒரு அகதியாக அவங்களை வந்து பிடிச்சி கொடுத்துருவார். அப்போ அவங்கக்கிட்ட அடிமைகளை இவங்க போய் மாட்டிக்குவாங்க. அடிமைகளாக மாட்டினா அங்கே இருக்கிற அந்த வழி தாங்க முடியாமல் கடவுளே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது இவர் ஒரு நீதி தலைவரை எழுப்புவார். அந்த நீதி தலைவர் அவங்களுக்கு சொல்லி அவங்க செஞ்சதை தப்பறெல்லாம் புரிய வச்சு மறுபடியும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகளை அவங்களுக்கு சொல்லி அந்த யார் கையில் மாட்டினாங்களோ அவங்கக்கிட்டேருந்து விடுவிச்சு வெளியில் கொண்டு வர்றது தான் இந்த நீதி தலைவர்களுடைய வேலை. அப்படி பார்க்கும்போது இந்த டெபோரா அப்படிங்கிற இவங்க ஜட்ஜ் எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானானியர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ராயல் மக்களை விடுவிக்கிறதுக்கு அவங்க வராங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யாரோட உதவியை கொண்டு கடவுள் வந்து டெபோரா கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து பாரக் அப்படிங்கிற ஒருவனுடைய உதவியை நீ வந்து எடுத்துக்கோ, அவன்கிட்ட சொல்லு 10,000 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த மலை மேலே நிற்க சொல்லு. இந்த கேனனைட்ஸ் வந்து அவங்கள சரவுண்ட் பண்ணும்போது இவங்களை எதிர்த்து சண்டை போகிறதுக்கான வலிமையை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த பாரக்கை கூப்பிட்டு சொல்லும்போது பாரக் சொல்கிறாரு, என்னோட நீ வா டெபோரா, நான் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம்
ஆனால் டெபோரா கிட்ட வந்து கடவுள் சொல்கிறாரு, அந்த நாட்டு அரசன் யார் அப்படின்னா ஜஸ்பன் அப்படிங்கிற ஒரு அரசன். அந்த இவங்களுடைய பேர், அதாவது அந்த படைத்தலைவனுடைய பேர் வந்து சிசேரா. ஸோ இந்த கேனனைட்ஸனுடைய சிசேரா இவனுடைய தலைமையில் தான் இந்த சண்டையே நடக்க போகுது. அப்போ இந்த சிசேராவை கொல்ல போகிறது பாரக்கோ டெபோராவாகிய நானும் இல்லை, ஒரு பெண்ணோட கையில் இந்த சாவு வந்து நடக்கும், அவங்க மூலமாக தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கடவுள் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டெபோரா சொல்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி அந்த போருக்கு போகிறாங்க. 10,000 பேரை கொண்டு அவங்க அந்த கேனனைட்ஸோட சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த திடீர்னு அந்த இடத்துல அந்த மக்கள், அந்த சோல்ஜர்ஸ்லாம் அதாவது கேனனைட்ஸோட சோல்ஜர்ஸ்லாம் சரௌண்ட் பண்ணி நிற்கிற அந்த இடத்துல திடீர்னு ஒரு நெருப்பு போன்ற ஒரு பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல் மாதிரி ஒன்று வரும்போது எல்லா மக்களும் குழம்பி போய் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே சாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சாக ஆரம்பிக்கிறத பார்த்த உடனேயே எல்லாருமே இவங்க எல்லாரும், இந்த பாரக்கா, இந்த டெபோரா எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா மக்களையும், கேனனைட்ஸ் மக்களையும் எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க. ஆனால் அதில் சிசேரா அந்த படைத்தலைவன் மாத்திரம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அவன் தப்பிச்சு ஓடி போகும்போது ஒரு பெண் கிட்ட, அதாவது அந்த பெண் வந்து ஜெயல் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் என்ன பண்ணுறா, வாங்க வாங்க நீங்கள் என்னோட டென்ட்டுக்குள்ளே வந்து தங்கிக்கோங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ரொம்ப நயமாக பேசி அந்த சிசேராவை உள்ளே கொண்டு வந்துடுறா. சிசேரா உள்ளே கொண்டு வந்து அவருக்கு பால் குடிக்க கொடுத்துட்டு, நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் சிசேரா இருக்கும்போது அந்த டென்ட்டுக்கு கட்டுற ஒரு ஆணி எடுத்து அவனை நெத்திக்கு நேராக வச்சு அவனுடைய தலையில் அடித்து அவனை கொன்னுடுறான். ஸோ வெற்றி இந்த ஜெயல் மூலமாக கடவுள் வந்து கொடுக்குறாரு. இது வந்து டெபோராவுடைய கதை. இது வந்து டெபோராவுடைய கதை. அடுத்தது ரெண்டாவது ஜட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிடியோன் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து ஜட்ஜ். இவர் யாருடைய கையிலேருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னா மீதியானைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கையில் மறுபடியும் இந்த மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த மிதியானியர்கள் கையில் வந்து இந்த இஸ்ராயல் பீப்புளை வந்து கொடுத்துட்றாரு. அப்போது மறுபடியும் இந்த மக்கள் வந்து அழுகிறாங்க. இவங்க அழுகிறத பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை கூட்டிகிட்டு வராரு, கிதியானியரை கூட்டிகிட்டு வராரு. நீ வந்து இந்த மக்களை வந்து விடுவி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. அப்போ கிதியான் வந்து வரும்போது அவருக்கு வந்து ஒரு சந்தேகம், நான் வந்து வலுவற்றவன், என்கிட்ட வந்து ரொம்ப சின்னவன், நான் இருக்கிறதுலே எங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிறதுலே நான் ரொம்ப சின்ன பையன், என்னால் இது எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து கடவுள் தான் என்கிட்ட பேசுறீங்கிறது சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, 2 டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்டுன்னா, முதல்ல அவர் ஒரு ஃப்ளீஸ், அதாவது அந்த ஆட்டு ரோமம் இருக்கு இல்லையா, அதை வந்து விரித்து வச்சு இது மேலே தண்ணி படக்கூடாது, இதை சுற்றிலும் மழை பெஞ்சிருக்கணும், அதாவது பனி பெஞ்சிருக்கணும், ஆனால் இந்த ரோமத்தின் மேலே துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதே போல் ராத்திரி விட்டுட்டு இவர் படுக்கவும் போய்டுறார். அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது அதே போல் சுற்றிலும் பனி இருக்குது, ஆனால் ரோமம் கொஞ்சம் கூட நனையலை, ஃபுல்லாக காஞ்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்புறம் ஆனாலும் இவருக்கு வந்து மனசு ஆகலை, திருப்தி ஆகலை. அப்போ ஆண்டவரே, நான் இன்னொரு வாட்டி உங்களை நான் டெஸ்ட் பண்ணிக்கவா, எனக்கு வந்து என்ன, இப்போது இந்த ரோமம் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும், ரோமம் ஃபுல்லாக தண்ணீரால் நனைஞ்சிருக்கணும், ஆனால் சுற்றிலும் வந்து காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதே மாதிரி நைட்டு போய் படுக்கிறார். அதே மாதிரி அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ரோமம் ஃபுல்லாக தண்ணீரால் நிறைஞ்சிருந்தது, ஆனால் சுற்றி இருந்தது, ஆனால் அது சுற்றிலும் அந்த பக்கம் வந்து தண்ணியால் ஃபுல்லாக தண்ணி காஞ்சிருந்தது. ஸோ இப்போ இவர் எடுத்து பிழிஞ்சால் அதுலேருந்து தண்ணி, ஒரு கிண்ணம் அளவுக்கு தண்ணி எடுக்கிற அளவுக்கு அதில் வந்து தண்ணி இருந்தது. அப்போது இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஓகே கடவுள் தான் என்னோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைக்கு போகிறதுக்கு இவரும் துணிஞ்சிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 32,000 மக்களை வந்து இவரோட சோல்ஜராக கூட்டிகிட்டு வர்றாரு சண்டை போகிறதுக்கு, மீதியானர்களோட சண்டை போகிறதுக்கு 32,000 பீப்புளை வந்து இவரோட சேர்த்துட்டு வர்றாரு. அப்போ சேர்த்துக்கிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை 32,000 பேருங்கிறது ரொம்ப அதிகமான மக்கள், அதுவும் அவங்க என்ன நினச்சிடுவாங்க, ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா என்னுடைய பலத்தினால தான், எங்களுடைய பலத்தினால தான் நாங்கள் அதை ஜெயித்தோம் மீதியானர்களை அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ளே வந்துடும், எனக்கு அது வேண்டாம், அதனால் எனக்கு இவ்வளோ மக்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இந்த மக்களை குறைக்கிறது, அதுக்கு கடவுளே ஒரு வழியும் சொல்கிறாரு. என்ன வழி சொல்கிறாருன்னா,
நீங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு, நீ வந்து யாரெல்லாம் இந்த படைக்கு போகிறதுக்கு அஞ்சுறீங்களோ, மிதியானியர்களை எதிர்த்து போகிறதுக்கு அஞ்சுறீங்களோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சொல்லும்போது 32,000 படத்துலேருந்து 22,000 பேர் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ மறுபடியும் அங்கே இருக்கிறது 10,000 பேர் மட்டும்தான். அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இல்லை இந்த 10,000 பேரும் ரொம்ப அதிகம் தான், எனக்கு இன்னும் அதுலேருந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கும் ஆண்டவர் ஒரு வழி சொல்கிறாரு. நீ வந்து ஒரு ஓடைக்கிட்ட கூட்டிகிட்டு போ, அவங்க எல்லாரையும் தண்ணி குடிக்க விடு, யாரெல்லாம் நாய் போல் கீழே குனிஞ்சு நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள நீ அந்த படைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவங்க போகும்போது 300 பேர் மட்டும்தான் நாய் போல் நக்கி குடிக்கிறாங்க, மற்றவங்களாம் நின்றுக்கிட்டோ அள்ளிக்கிட்டோ வேறு மாதிரி குடிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மற்ற எல்லாத்தையும் அமுச்சு விட்ரு, யார் முட்டி போட்டு நாய் போல் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை பேர் நீ என்னென்னு பாருன்னு பார்த்தா கரெக்டாக 300 பேர் மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 300 பேர் போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவருக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா அங்கே அயன் சாரியட்ஸ் மட்டுமே 900 அயன் சாரியட்ஸ் மட்டுமே அங்கே நிற்கிது. அப்போ அதுக்கு மேலே எவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கு மேலே எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, வேறு என்னென்ன விதமான இதெல்லாம் ஆயுதங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அப்போ வெறும் 300 மக்களோட தன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு மறுபடியும் கிடியானுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ கிடியான் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணட்டும் நான் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், ஐயோ இவர் ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் இருக்கிறாருன்னு கடவுள் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ போ படைத்தலைவர்கள் கிட்ட போய் நீ வந்து அவங்களுடைய பாளையத்துக்குள்ளே நீ போ, அவங்களுக்குள்ளே இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு நீ போய் ராத்திரி சத்தம் போடாமல் விட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, கிளம்பி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க போகிறாரு. அப்போ போகும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வானத்திலேருந்து அப்பம் பெரிய அப்பம் போல் ஒன்று கூடாரத்தின் மேலே விழுந்துச்சு, எல்லா மக்களும் செத்துட்டாங்க, எனக்கு என்னமோ நாளைக்கு நம்ம அவங்களோட சண்டை போட போகிறோம், நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறத இவர் கேட்குறாரு. கேட்டோடனே இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, சரி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இவர் வராரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய படைக்குள்ளே வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த 300 பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆயுதங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரம்பெட், ஒரு சம்திங் எனக்கு தெரியல, அந்த ட்ரம்பெட், அந்த ஒரு ட்ரம்பெட் எடுத்துக்கோங்க. அடுத்தது காளி பானை, அந்த பானையை ஒன்று எடுத்துக்கோங்க. டார்ச், அதாவது தீப்பந்தம், இது 3ஐயும் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்க கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொன்னால், இப்போ படை இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை சுற்றிலும் இந்த மக்கள் போய் நின்றுடுறாங்க. ரவுண்டாக நின்றுட்டு ஒரே நேரத்தில் எக்காலம் மோதி ஒரே நேரத்தில் அந்த கையில் இருக்கிற அந்த பானைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. அப்போது தூங்கிக்கிட்டு இருந்த இந்த மிதியானியர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு சத்தம், திடீர்னு ஒரு வெளிச்சம், இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ நம்மெல்லாம் மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பயத்தில் அவங்க நாலா பக்கமும் செதறி அங்கங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓட ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாரும் போய் அவங்க எல்லாரையும் கொண்டுடுறாங்க. மிதியானர்களை இப்படித்தான் இவங்க தோற்கடிக்கிறாங்க. இது கிதியோனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் கடவுள் அவங்க மூலமாக நிறைவேற்றினது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சன், இவரும் ரொம்ப பெரிய ஒரு பலசாலி, அதாவது இவர் மாதிரி ஒரு பலசாலி அதுக்கப்புறம் யாருமே இல்லை, இவர் தான் ஒரு பலசாலியான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவருடைய பலம் எங்கே இருந்ததுன்னா இவருடைய முடியில் இருந்தது. அப்போ இவங்களுடைய தாய் தகப்பன் வந்து பிள்ளை இல்லாமல் கடவுள்கிட்ட வேண்டும் போது அப்போ கடவுள் இவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறாருன்னா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு வந்து முடியில தான் எல்லா சக்தியும் இருக்கும், உன் பிள்ளை வந்து பெணங்களை, அதாவது டெட் பாடியை வந்து தொடக்கூடாது, முடியை எப்போவுமே கட் பண்ணக்கூடாது, அவன் குடிக்கக்கூடாது, இது 3 மது அருந்தக்கூடாது, இது வந்து 3 அவன் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க ஒரு கண்டிஷனாக போடுறாங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பிள்ளையும் அவங்க வளர்க்குறாங்க. இவர் எப்படிப்பட்ட பலசாலியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு சிங்கத்தினுடைய வாயை வெறும் கையால் பிளந்து கிழிக்கிற அளவுக்கு இவருடைய வந்து பலசாலியாக இருக்கிறார். அதே போல் அந்த சிங்கத்தை தான் கையால் கொள்றாரு. அதனுடைய எலும்பை கொண்டு இன்னும் 1000 பெலிஸ்தியர்கள், அவங்க யார் கையில் மாட்டிட்டு இருக்காங்கன்னா பெலிஸ்தியரோட கையில் மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ராயல் பீப்புள் வந்து ஒரு பெலிஸ்தியர் கையில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பெலிஸ்தியர்களை இந்த லயனுடைய கொம்புகளை வச்சு இன்னும் ஒரு 1000 பேர் பெலிஸ்தியர்களை இவர் வந்து கொள்கிறார். அந்த அளவுக்கு இவர் ஒரு பலசாலியான ஒரு ஆளாக இருக்கிறார்.
ஆனால் இவருக்கு ஒரு வீக்னஸ். என்ன வீக்னஸ்னால் தெலைலா அப்படிங்கிற ஒரு பெண். இவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளோட பழக ஆரம்பிக்கிறார். ஆனால் தெலைலா இவளோட உண்மையாக பழகலை. இவளுக்கு என்னென்னா இவன் எப்படி பலசாலியாக இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபெலிஸ்தீன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவளை ஒரு ஸ்பையாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெலைலாவை ஒரு ஸ்பையாக பயன்படுத்துகிறாங்க. இது இவனுக்கு சாம்சனுக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இவளோட அழகில் மயங்கி இவ கூடவே இவன் இருக்கும்போதெல்லாம் அந்த டெலைலா அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான். உனக்கு எங்கே பலம் இருக்குது, நீ எப்படி இவ்வளோ பலமாக இருக்க, நீ எப்படி இவ்வளோ பலமாக இருக்கேன்னு அவங்ககிட்ட கேட்டு ஒரு கண்டிஷனில் இவனும் வளரிடுறான். தன்னுடைய முடியல தான் அந்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி வளரிடுறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண் என்ன பண்ணுறான், அவனுடைய முடியை வெட்டிடுறான். வெட்டின உடனே இவனுடைய பலம் எல்லாம் போயிடுச்சு. அந்த பெலிஸ்திய மக்களை வர சொல்கிறா. அந்த பெலிஸ்திய மக்களும் இவனை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் தானியம் அரைக்கிற ஒரு கிடங்குல கொண்டு போய் அவனை போட்டுடுறாங்க. காசா அப்படிங்கிற ஒரு கிடங்குல கொண்டு போய் அவனை போட்டுடுறாங்க. ஸோ இப்போ அங்கே போட்டதுக்கப்புறம் இவருக்கு கண்ணையும் பிடுங்கிடுறாங்க. ஏன்னா கடவுள் பாருங்கள், இவனுடைய ஆசை ஒரு பெண் மேலே கண் மூலமாக போச்சு. அதனால் ஆண்டவர் அவனுடைய கண்ணையும் எடுத்துடுறாரு. ஸோ இவனுக்கு கண்ணும் தெரியாது, இவனுக்கு வந்து பெலனும் போயிடுச்சு. ஏன்னா அவன் முடியை வெட்டிட்டாங்க இல்லையா, அப்போ பெலனும் போயிடுச்சு. அப்போ இவன் ரொம்ப வருத்தப்படுறான். சரி, எப்படி நான் இருந்தேன், எப்படி நான் பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருந்தேன், ஆனால் நான் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருது. கடவுள்கிட்ட வேண்டுறாரு, எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன், இந்த பெலிஸ்தியர்களை கொல்றதுக்கு எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அப்போ கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் நாள் அப்படி போயிட்டே இருக்குது. இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவருடைய முடியும் நல்லா வளர ஆரம்பிக்குது. முடி வளர்ந்தால் மறுபடியும் இவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும் இல்லையா. ஸோ இவங்க எல்லாம் என்ன, இந்த பெலிஸ்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடும்போது இந்த பயங்கரமான ஒரு பலசாலியை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவனை கூப்பிட்டு வந்து இந்த பெலிஸ்தியன் டெம்பிளில் கொண்டு வந்து கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டை விட்டுட்டு அவனை வந்து மார்க் பண்ணுறாங்க. ரொம்ப புல்லிங் பண்ணுறாங்க. பற்றியா உன்னை எப்பேற்பட்ட ஆளாக இருந்தவனை நான் எப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி இந்த மக்கள் எல்லாம், பெலிஸ்திய மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் இந்த சாம்சன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தூணில் 2 பெரிய அந்த டெம்பிளோட பெரிய தூணில் அவனுடைய கையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்படி கட்டி நிறுத்தியிருக்காங்க. நிற்க வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அவரை. அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவத்தில் கடவுள் மேலே ஜெபம் பண்ணிவிட்டு அந்த தூணை ரொம்ப கஷ்டப்பட்ட பலத்தோட ஏன்னா இவருக்கு தான் இப்போ ஃபுல் பலம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய தூணை அப்படியே பலத்தோட பிடிச்சி இழுத்து அந்த தூணை உடைக்கும் போது அந்த மொத்த கோயிலும், அந்த பெலிஸ்தியர்களுடைய கோயிலும் இடிஞ்சு விழுந்து அதில் பலாயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை கொன்று இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுறாரு. இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ இது சாம்சன் பண்ண ஒரு விஷயம். ஸோ முக்கியமான நியாயாதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரை இப்போ சொன்னேன் இல்லையா. முதல்ல யார் சொன்னேன், தெபோரா, 2வது கிடியோன், அடுத்து சாம்சன், இப்போ 4வது சாமுவேல் அப்படிங்கிறவர். இவங்க யார் அப்படின்னு சொன்னால், அண்ணா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரமாக போய் கடவுள்கிட்ட போய் ரொம்ப நாட்களாக மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, நான் அந்த குழந்தைய கோயிலுக்கே நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மன்றாடுறாங்க. அதே போல் அங்கே ஒரு ஏலி அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட், அங்கே ஒரு குரு இருப்பார்ல, குருவானவர், அவர் வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணாவுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அதே போல் இவங்களும் அந்த குழந்தையை கோயிலில் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. இப்போ ஏலிக்கு கீழே இந்த குழந்தை வளருது. அப்போ கடவுள் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல் 3 தடவை கூப்பிடுறாரு. அவரை தன்னுடைய பிரதான ஒரு பிள்ளையாக அவரை வந்து செலக்டும் பண்ணுறாரு. அப்போ ஏலி காலங்களுக்கு பின்னாடி இவர் வந்து செலக்ட் பண்ண அந்த ஜட்ஜ் யார் அப்படின்னு சொன்னால் சாமுவேல் தான் கடைசி ஜட்ஜும் கூட, கடைசி ப்ராஃபட்டும் கூட. ஸோ இவர் தான் கடைசியாக இப்போ இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சாமுவேல் காலத்தில் இருக்கும்போது சாமுவேலுக்கு வயசாயிருச்சு. அப்போது இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் எங்களுக்கு ஜட்ஜஸ் வேண்டாம், எங்களுக்கு வந்து எங்களை ஆள்றதுக்கு வந்து அரசர்கள் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் பக்கத்து நாடுகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், எல்லாரும் அரசர்கள் வந்து போகிறாங்க, அரசர்கள் தான் முன்னிருந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து சண்டைக்கெல்லாம் போகும்போது வழி நடத்துகிறாங்க. அது மாதிரி எங்களுக்கும் ஒரு அரசன் வேணும். ஸோ நாங்கள் அரசன் கீழே நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், நாங்கள் அரசனுக்கு கீழே இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள்
மக்கள் வந்து சாமுவேல் கிட்ட எங்களுக்கு அரசனை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது சாமுவேலுக்கு ரொம்ப வருத்தம். சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து உம்முடைய மக்கள் வந்து அரசன் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தில் சொல்கிறாரு, சரி சரி நீ வருத்தப்படாத, அவங்க வந்து உன்னை வேண்டான்னு சொல்லலை, நான் அவங்கள ஆளாதபடிக்கு என்ன அவங்க புறக்கணிக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீ அவங்க கிட்டக்க போய் சொல்லு, ஒரு அரசன்னு ஒருத்தன் வந்தானா அவன் உங்கள்கிட்ட வந்து நிலத்தை பிடுங்குவான், உங்களுக்கு நிறைய வரி போடுவான், உங்ககிட்ட இருக்கிற பெண் பிள்ளைகளை எடுத்துக்குவான், உங்கள் மனைவிகளை எடுத்துக்குவான், இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீ அவங்களுக்கு புரிய வை அப்படின்னு சொல்கிறாரு. சாமுவேலும் சரி ஆண்டவரே நான் போய் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கள் ரொம்ப பிடிவாதமாக இல்லை, எங்களுக்கு அரசன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்போ சரி ஓகே நான் அரசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாரு. அவன் முதல் அரசன். இது வரைக்கும் நீதிபதிகள் வழி நடத்துகிறாங்க இஸ்ராயல் மக்களை, முதல் அரசன் இப்போ வழி நடத்துகிறாங்க. இந்த அரசன் யார் அப்படின்னு சொன்னால் சவுல் அப்படிங்கிறது தான் இந்த அரசனுடைய பெயர். இப்போ இந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான, ரொம்ப அழகான, ரொம்ப ஹைட்டான, பயங்கர ஒரு அழகுள்ள ஒரு அரசன் அரசன் தான் ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு முதல்ல கீழ்ப்படிந்தவனாக தான் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அவன் மறுத்துருவான். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் போய் என்ன சொல்கிறது, சண்டை போட்டு அந்த ஊரை வந்து நீங்கள் உங்களுடைய உரிமையாக்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஊரை கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் போய் சண்டை போடவும் போகிறாங்க. சண்டை போட்டு அங்கே வெற்றியும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் அவங்கக்கிட்ட என்ன கண்டிஷன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆடு மாடு கோழி மனுஷங்க எல்லாத்தையும் நீ அதில் வந்து கொண்டுடணும், ஒரு உயிரினம் கூட அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல சவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அங்கே நல்லா இருக்கிற நிறைய ஆடு மாடு அந்த மாதிரி இனங்கள் எல்லாம் வந்து இவர் வந்து தன்னோட கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே வந்துடுவார். இது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ ஆண்டவர் சொல்வார், இல்லை இனிமேல் எனக்கு இவன் அரசனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு புது அரசனை நான் செலக்ட் பண்ணுறேன், நீ வந்து செலக்ட் பண்ண, நீ வந்து அவனை அரசனாக்கு அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரசன் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற, அதாவது ஆண்டவருக்கு பிடித்த ஒரு அரசன். அந்த அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாவீது. ஏன்னா தாவீதுக்குன்னு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாவீதினுடைய குலமகனே அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாவீதினுடைய வம்சம் தாவீது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிள்ளை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கடவுளுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ரொம்ப அருமையாக வாழ்கிற ஒரு அரசன். அந்த மாதிரி ஒரு அரசன் ஒரு கடவுள் அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அரசன். ஸோ அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஸோ அவர் என்ன பண்ண, நீ போய் இது பண்ண, நீ வந்து அவனை வந்து அரசனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பொழிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை கொண்டு போய் நீ ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஜெசியினுடைய மகன், கடைசி மகன். ஜெசிக்கு 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 9 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 8 பிள்ளைகளையும் சாமுவேல் கிட்ட காமிக்கிறாரு. ஆனால் சாமுவேல் வந்து ஆண்டவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாரு. இது இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்லிட்டு 9வது பிள்ளை எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா ஜெசி சொல்கிறாரு. ஆனால் அப்படியா, எனக்கு அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனை கூட்டிகிட்டு வந்தால் அவன் ரொம்ப சின்ன பையனா, தலையெல்லாம் செம்பட்டு பிடிச்சி, ஏன்னா ஆடு மேய்க்கிற பையனுடைய முகமும் உடவுல எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். அப்போ பார்க்கும்போது நீ பார்க்குற மாதிரி கடவுள் சொல்கிறார். அப்போ சாமுவேலுக்கு ஒரு செகண்ட் அப்படி இவனா அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய பார்வை வேறு, இவன் தான் நான் சொல்லதை, இவனை நீ திருப்பொழிவு செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனும் சாமுவேலும் அவர் மேலே எண்ணெய் ஊற்றி அவர் வந்து திருப்பொழிவு செஞ்சிடறார். அவரை அரசனாக அவர் வந்து நியமிக்கிறார். இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த சாமுவேலினுடைய 8 அண்ணனுங்க இருக்கானுங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாரும் யாருடைய சவுலுக்கு கீழே அவங்க அந்த படைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அந்த சேனைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் இவங்க ஒரு ஆளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீதும் அந்த ரொம்ப சின்ன பையன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மக்களோட பேசும்போது இவங்களுக்கு வந்து அவன் கோலியாத் இருக்கான், அவனை நம்ம எப்படியாவது சாச்சாகணும், அவனை நம்ம வந்து பிரச்சனை, அவனை வந்து சாக்கலைன்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய அவமானம், ஸோ இவன் வந்து நம்ம எல்லாரையும் வந்து கொண்டுடுவான், அதனால் இவனை எப்படி கொள்வது, இவனை எப்படி நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இந்த அண்ணன்கள்லாம் அந்த சவுல் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே, இவர் ரொம்ப யதார்த்தமாக உள்ளே போயிட்டு வச்சா இவனை கொள்றதா, நான் கொள்கிறேன், என்னை கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாரு. இன்னும் சவுலுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம், நீ இவ்வளோ குட்டி பையனாக இருக்க, உன்னால் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் விட்டு பாருங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விட்டு பாருங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த பொருளையும் எதுவுமே அவர் வந்து எடுத்துக்காமல் இவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு ஸ்லிங்கையும் ஒரு கல்லையும் மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. இவன் வந்து குட்டியோண்டு பையன், அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கோலியாத் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பயங்கரமான இவர் இங்கே இருக்கிறாருன்னா இப்படி நிற்கிறாரு. அந்த அளவுக்கு அவன் வந்து உயரமான ஆளாக இருக்கிறான். இவர் வெறும் ஸ்லிங்கையும் ஒரு கல்லையும் மட்டும் வச்சுக்கிட்டு அவனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அந்த கோலியாத் வந்து அவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறாரு. சீச்சி, நீ வந்து என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஸ்லிங்கை சுற்றி அவர் ஒரு இழுக்கும் போது நேராக அவருடைய நெத்தி பொட்டில் பட்டு ஒரே செகண்டில் அந்த கோலியாத் இறந்துறார். அப்போ அவங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அவரை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாங்கள் குழம்பிட்டு நாங்கள் இருந்துட்டு இருந்தோம், ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக அவனை கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த தாவீதை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. இது சவுலுக்கு பிடிக்கல. அப்போ சவுல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோபம் அடைகிறாரு. பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. அப்போது சவுலை வந்து ஒரு கண்ணை வைக்கவே வச்சிட்ருக்கிறாரு. அப்போ இவன் ஜெயிக்கக்கூடாது, இவனை யாரும் பாராட்டுறாங்களே, நம்மளை விட இவனை பாராட்டுறாங்களே, நான் தானே கிங்கு, என்ன பாராட்டாமல் அவங்கள ஏன் பாராட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொறாமை அவருக்குள்ளே வர 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 இவர் நிறைய தவறுகள் வந்து அவர் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எப்படி ஈட்டியால் தன்னுடைய சோல்ஜர்ஸை சில நேரங்களில் அனுப்பி அவனை தாவீதை கொலை பண்ணணுன்ற நினைக்கிறாரு. ஸோ இப்படி பல விதங்களில் அவர் கொலை பண்ணவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் யார் செலக்ட் பண்ணது, ஆண்டவர் செலக்ட் பண்ண ஒரு ஆள். அவர் எப்படி கொல்ல முடியும்? ஸோ தாவீது எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அவரை காப்பாற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்குள்ள ஒன்றா போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சவுல் வந்து தான் செஞ்சது தவறுங்கிறதுனால ஆண்டவர் வந்து அவனை ஒரு ஒரு போர்க்களத்தில் வந்து அவனாகவே சாகிற அளவுக்கு, சவுலே தன்னுடைய கையாலேயே அவனே கொண்டு சாகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாரு. இந்த தாவீது மறுபடியும் அரசனாகிறார். இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இவர் வந்து அரசனாக மாறுறாரு. ஸோ இவர் எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னு சொன்னால், தாவீது எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே, ஸோ தாவீது எப்படி அப்படின்னு சொன்னால், ரொம்ப உலகத்திலே, ஒரு நிமிஷம், ஸோ தாவீது எப்படிப்பட்ட ஒரு அரசன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கடவுளுக்கு, அதை சொன்னாலே கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அரசு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப எல்லா நல்ல விஷயங்களும், கடவுளுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து எல்லா விஷயங்களும் செய்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல இவர் தவறிடுறாரு. என்ன தவறு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், பெத்சேபா அப்படிங்கிற ஒரு பெண் குளிக்கும் போது இவர் அதை பார்த்து அந்த பெண் மேலே ஆசைப்படுறாரு. அப்போ அந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து, அவர் யார் அப்படின்னு அந்த பெண் யார் அப்படின்னு சொன்னால், உரியா அப்படிங்கிறவருடைய அவருடைய மனைவி. அந்த உரியா யார் அப்படின்னு சொன்னால், இவருடைய படைத்தலைவன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே ஆசைப்பட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ உரியா எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் பெத்சேபானுடைய கணவன் எங்கே இருக்கான்னா, போர்க்களத்தில் போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறாரு, தாவீது என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆள்கிட்டக்க போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, இந்த உரியாவை அந்த கூட்டத்திலேயே கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகிற பாவம், இந்த பெத்சேபா மூலமாக ஸ்டார்ட் ஆகிற இந்த காமம், இந்த லஸ்ட்டுங்கிற ஒரு பாவம் அடுத்தது மறுபடியும் அவனை கொலையில் கொண்டு போய் விடுது. அவன் உரியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து கொலை பண்ணுறான். அப்போது கடவுளுக்கு பிடிக்காத இந்த ஒரு காரியத்தை செஞ்சதுனால கடவுள் அவன் மேலே ரொம்ப கோபமும் வெறுப்பும் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஃபட்டை அவன்கிட்ட அனுப்பி விடுறாரு. யார்கிட்ட? தாவீதுகிட்ட அனுப்பி விடுறாரு. நீ போ, அவனுக்கு நீ உணர்த்து, அவன் செய்கிறது தவறுங்கிறத நீ உணர்த்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாத்தான், அந்த ப்ராஃபட் பேர் வந்து நாத்தான். அவர் வந்து
இவர்கிட்ட சொல்கிறாரு, தாவீது கிட்ட சொல்கிறாரு, நீ செய்கிறது மகா பெரிய தப்பு. இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க, அதுவும் இல்லாமல் அவனுடைய கணவனையும் நீ கொண்டு இருக்க, நீ கடவுளுக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு புத்தி வருது, தான் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அவர் அந்த தவறை உணர்றாரு. அந்த தவறை உணர்றது மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட ரொம்ப பெரிய சாக்கு உடை அணிஞ்சு கடவுள் மேலே ரொம்ப நான் வந்து தவறு செஞ்சுட்டேன்னு ரொம்ப அழுது புலம்பி கடவுள்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டதுனால, அவனுடைய மன்னிப்பையும் மனசார மன்னிப்பு கேட்டதுனால அவனுடைய தப்பையும் மன்னிச்சு அவனை திருப்பியும் அரசனாக கொண்டு வர்றாரு. அப்போ இப்போ தாவீதுக்கு கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப 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 பெரிய ஆசை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ அந்த கோயிலை கட்ட மாட்ட, எனக்கு நீ அந்த கோயிலை கட்ட மாட்ட. ஏன்னா உன்னுடைய கைகள் வந்து இரத்தக்கரை படிஞ்சிருக்கு. யாருடைய இரத்தக்கரை? உரியாவினுடைய இரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அதனால் நீ இந்த கோயிலை கட்டுறதுக்கான தகுதி உனக்கு இல்லை. உன்னுடைய பையன் வந்து அடுத்த அரியணையில் உட்காரும்போது அவன் எனக்காக அந்த கோயிலை கட்டுவான் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுக்குறாரு அவருக்கு. அதே போல் தாவீது கொஞ்ச நாட்கள் வாழ்கிறாரு. தாவீதுக்கு அடுத்த மகன் தாவீது கடைசி காலங்களில் வந்து இறக்குறாரு. அதுக்கடுத்து அவருக்கு பதிலாக அவருடைய மகன் வந்து சாலமன் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இப்போ சாலமன் பார்த்தீங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமன் வந்து ஒரு வைசஸ்ட் கிங். உலகத்திலேயே இதுக்கு முன்னாடியும் அவர் மாதிரி அறிவுள்ளவங்க யாரும் இல்லை, இதுக்கு பின்னாடி இனிமேலும் ஒரு காலமும் அந்த மாதிரி அரசன் வந்து பிறக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கிட்ட வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன நடக்குதுன்னா, ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சாலமன் கிட்ட கேட்குறாரு. அப்போ சாலமன் கேட்குறாரு, எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்குற இந்த இஸ்ரேல் மக்களை நான் வந்து ஆட்சி செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து அறிவில்லை, ஞானம் இல்லை. அப்போ இது ரொம்ப பெரிய பொறுப்பு. ஸோ அவங்கள வழி நடத்துறதுக்கு, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கடவுளுடைய பார்வைக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் எனக்கு வந்து அவனுடைய உயிரை கொடு, அந்த நாட்டை எனக்கு கொடு, எனக்கு சொத்து கொடு, பணம் கொடுன்னு அவன் கேட்கல. அவன் கேட்டது எது? ஞானத்தை கொடு, என்னுடைய மக்கள் வழி நடத்துறதுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு அவன் கேட்டதுனால அவர் வந்து அவன்கிட்ட சொல்கிறார், சாலமன் கிட்ட சொல்கிறாரு, உனக்கு ஞானத்தோடு சேர்த்து எல்லாமே கொடுப்பேன். உன்னை விட இன்னொரு அரசன், சிறந்த அரசன் இனிமே வரப்போகிறதும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ என்னுடைய கட்டளைகளை நீ கடைப்பிடி, எப்படி அவனுடைய அப்பா கடைப்பிடிச்சாரோ அதே போல் நீயும் கடைப்பிடி, நீ கடைப்பிடிக்கும் போதெல்லாம் உன்னோட நானும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கும் அவருக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ சாலமன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அவருடைய சிறந்த ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறந்த ஒரு நீதி எது எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பிள்ளை, ஒரு 2 தாய்மார்கள் வந்து இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் தான் உண்மையான தாய், இன்னொருத்தவங்க வந்து ஒரு போலி தாய். அப்போ அவங்க வந்து ஆனால் அந்த குழந்தை என்னுடையதுன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த குழந்தைய 2ஆக கட் பண்ணுங்க, இந்த குழந்தைய 2ஆக கட் பண்ணி இந்த தாய்க்கும் அந்த தாய்க்கும் பாதி பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சாலமன் வந்து சொல்வார். ஏன்னா உண்மையான தாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்போ இந்த உண்மையான தாய் பதறி போய், ஐயோ வேணாம் குழந்தைய நீங்கள் கொண்டுடாதீங்க, பரவாயில்லை குழந்தை அவ கையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான தாய் சொல்லும்போது சாலமன் சொல்கிறாரு, நீ தான் அதுக்கு உண்மையான தாய், இந்த குழந்தைய உனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாரு. இது அவருடைய பெஸ்ட் நீதி அப்படிங்கிறதுல இந்த ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இவருடைய அறிவையும் இவருடைய ஞானத்தையும் பார்த்து சேபா நாட்டு இளவரசி வந்து இவரை பார்க்கறதுக்கும் இவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை, கேள்வி அறிவு, இவர் உண்மையிலேயே அவ்வளவு சிறந்தவரா, நம்ம கேட்டது உண்மையான செக் பண்ணுறதுக்காக சேபாலேருந்து புறப்பட்டு வந்து இவர்கிட்ட பேசி அவருடைய ஞானத்தை உண்மையிலேயே பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில இன்சிடென்ட்ஸும் அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சாலமன் வந்து அவ்வளோ வைசஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி, வைசஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாலமன் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரேல் மக்களை வந்து ரொம்ப அழகாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சாலமனுடைய ஆயுசம் முடியுது. அப்போ முடியும் போது இவருக்கு அடுத்து ரெஹபயாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயம், ரொம்ப அழகான ஒரு கோயிலை வந்து ஆண்டவருக்காக கட்டுறாரு. அந்த ஆண்டவர் இவருக்கு அந்த கோயிலை கட்டி அதில் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய மகிமை நிழலிடுறத இந்த ஊர் மக்கள் எல்லாரும், அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஆண்டவர் அப்படியே உள்ள அந்த மேகத்தில் அந்த கோயில் அப்படியே நிரம்பி அதில் நிற்கிறத, மேகமாக எல்லாரும் நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மகிமை அந்த கோயிலில் இறங்குச்சு. ஏன்னா அவ்வளோ சின்சியராக அந்த கோயிலை கட்டணுங்கிறதுல அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த கோயிலை வந்து அவர் கட்டி கொடுத்துருப்பார். அதனால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த கோயிலை டுவெல் பண்ணிகிட்ருப்பார், உயிரோடு அந்த வசிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த கோயிலில். ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கும். அப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சாலமனுக்கு சாலமன் கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் மற்ற
நாடுகளோட இவன் போரிட்டு இவன் வந்து அந்த நாடுகளை வந்து பிடிக்க மாட்டான். இவன் என்ன பண்ணிடுவான்னா அவங்களோட பெண்களை அவங்களோட மகள்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு நல்லுறவு வச்சு இவன் பல நாடுகளை இவன் சாலமன் வந்து பிடிப்பான். இது இவனுடைய ஒரு டெக்னிக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி இவன் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் பிடிச்சு ஒரு நல்லுறவு எல்லாருக்கூடையும் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இவனுடைய மனைவிகள் என்னென்னா ஆயிரக்கணக்கில் இவனுடைய அந்த வைப்பாட்டிகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய கடவுள்களை வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கடவுள்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சாலமனை நீ வந்து இந்த கடவுளை கும்பிட வைக்கணும், இந்த இஸ்ரேல் பீக்கில் வந்து கடவுளை கும்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவிகள் வந்து புது புது கடவுள்களை அஸ்கரோத்து, சேரா, அப்புறம் வந்து பால், இந்த மாதிரி பல கடவுள்களை வந்து இவங்க எல்லாரும் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போது இஸ்ரேல் கூட்டம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரப்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா வேறு கடவுள் உள்ளே வருது. ஏன்னா கடவுளுடைய முதல் கட்டளையே என்னென்னா எனக்கு தான் நீ கீழ்ப்படியணும், நான் மட்டும்தான் உனக்கு கடவுளாக இருக்கணும், என்னை தவிர வேறு யாரையும் நீ கும்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அது வந்து பிரேக் ஆகும். அப்போ கடவுள் சாலமன் மேலே கொஞ்சம் கோபமாக ஆரம்பிப்பார். கொஞ்சமே இல்லை, ரொம்பவே கோபமாக ஆரம்பிப்பார். ஸோ இப்போ பிரச்சனைகள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா சாலமன் வந்து இறந்துடுறாரு. சாலமன் இறந்ததுக்கப்புறம் இவருடைய மகன் ரெஹோபவாம் அப்படிங்கிறவர் அந்த ஆட்சிக்கு வராரு. இந்த ரெஹோபவாம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ரெஹோபவாம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 12 குலத்தார், இஸ்ராயலோட 12 குலத்தார் இருக்காங்க இல்லையா, இவங்க உள்ளே வராங்க. இவங்க உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ வந்து பண்ணுறது தப்பு, நீங்கள் அதாவது தாவீது என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் நிறைய டேக்ஸ் அந்த கோயில் கட்டணுங்கிறதுக்காக நிறைய வரி எங்ககிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தார். ஸோ இந்த வரிகள்லாம் நாங்கள் கட்டி கட்டி இப்போ நாங்கள் ரொம்ப ஓஞ்சிட்டோம், இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, எங்களால் சம்பாதிக்க முடியல, எங்களோட குடும்பத்தை எங்களால் நடத்த முடியல, அதனால் நீங்கள் அந்த வரிகளை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகபயாம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரெகபயாம் என்ன சொல்கிறாரு, ஒரு அறிவு கட்டத்தனமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஒரு கூட்டாளிகள் இவனுடைய வயசு பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்டக்க பேசிட்டு தான் தான் ஒரு பெரிய ஆளுங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் இதை விட பயங்கரமாக உங்களுக்கு நான் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் எங்களால் உங்களோட இருக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேல் குலம் 12 இஸ்ரேல் குலம் 2ஆக பிரியுது. இந்த 2ஆக பிரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படின்னா 10 குலங்கள் வந்து ஒரு சைடும் 2 கோத்திரம் வந்து ஒரு சைடும் பிரியுது. இந்த 12 கோத்திரத்தில் 10 குலங்கள் வந்து ஒரு சைடும் 2 கோத்திரம் வந்து ஒரு சைடும் பிரியுது. இந்த எப்படி பிரியுது அப்படின்னா நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் அப்படின்னு 2ஆக பிரியுது. இப்போ நார்த்தன் கிங்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ யார் வராங்க அப்படின்னு சொன்னால் ஜெரோபவாம் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அந்த இடத்துல வரான். ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் இவனுக்கு இந்த ஜெரோபவாமுக்கு வாக்கு கொடுத்துருப்பார். இந்த ஜெரோபவாம் யார் அப்படின்னா சாலமனுடைய சர்வெண்ட். அப்போ ஆண்டவர் வந்து ஏன்னா சாலமன் நிறைய தப்பு பண்ணி பாகால் கடவுளை உள்ளே கொண்டு வந்ததுனால கடவுள் என்ன சொல்லுவார், இனிமேல் உன்னுடைய அரசு வந்து நிலைக்காது, நான் ஒரு புது ஆளை வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெரோபவாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பார். அதனால் இந்த ஜெரோபவாம் என்ன பண்ணிடுவார், இந்த நார்தன் கிங்டம்க்கு வந்து அதிபதியாக இந்த ஜெரோபவாமை கொண்டு வருவார். சதர்ன் கிங்டம், அதாவது சதர்ன் கிங்டமில் வந்து யார் இப்போனா ரெஹோபவாம், அதாவது இவருடைய பையனை, சாலமனுடைய பையனை அங்கே வந்து ஆட்சி செய்வார். இப்போ இந்த நார்தன் கிங்டமில் பார்த்தீங்கன்னா 10 கோத்திரங்கள் மேலே போயிடும், 2 கோத்திரங்கள் சதர்ன் கிங்டமில் 2 கோத்திரங்கள் கீழே வந்துடும். இப்போ நார்தன் கிங்டம்க்கு கிங்கு வந்து ஜெரோபவாம், சதர்ன் கிங்டம்க்கு கிங்கு வந்து ரெஹோபயாம், சாலமனோட சன்னு. இப்போ நார்தன் கிங்டமில் யார் இருக்காங்க அப்படின்னு, நார்தன் கிங்டம்னுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சமாரியா. இது வந்து ஜூடா கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் கிங்டம் வந்து ஜூடா கிங்டம், 2 குலம் அங்கே இருக்கிறதுனால யூதாவும் பெஞ்சமின் குலமும் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அதனால் அதை வந்து யூதா கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூடா கிங்டமோட தலைநகரம் எது, கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல், அந்த ஜெருசலேம் கோயிலே தான் கேபிட்டலாக இருக்கும். ஸோ இப்படி 2 நகரமாக இது வந்து பிரிஞ்சிடும். எந்த வருஷத்தில் இது வந்து பிரிஞ்சிடும், 2ஆக பிரிஞ்சிடும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஜெரோபவாம் ஆட்சி செஞ்சு இப்போ வந்து கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சதர்ன் கிங்டம், இது மேலே ஒன்று, இது நார்தன் கிங்டம், இது சதர்ன் கிங்டம் ஆயிடுது. இப்போ கோயில் எங்கே இருக்குன்னா சதர்ன் கிங்டம், அதாவது கீழ் பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக அங்கேருந்து நார்தன் கிங்டம்லேருந்து கீழே இறங்கி அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இது இந்த அரசன், அதாவது ஜெரோபவாமுக்கு இது பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் கீழே இறங்கி கோயிலுக்குன்னு போகும்போது
இருக்கும்போது ஒருவேளை மனசு மாறி அங்கேயே உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை அவங்க எல்லாம் ரெஹோபோயாமோட சேர்ந்து தன்னை கொண்டுட்டு மறுபடியும் இந்த நார்தன் கிங்டம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த ஜெரோபோவாம் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு வேலையை செய்வார். என்ன வேலைனா, 2 கண்ணுக்குட்டிகளை செஞ்சு தான்லையும் பெத்தேல் அப்படிங்கிற 2 இடத்துலையும் 2 கண்ணுக்குட்டிகளை செஞ்சு, இந்த இடத்துல இஸ்ரேல் கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் இங்கே தான் இனிமேல் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை ஒரு தவறான வழி நடத்துதலில் கொண்டு போய் விட்டுடுறாரு. அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வழிபட 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 ஆண்டவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிடுது. ஏன்னா வேறு கடவுள்களை வழிபண்டா கடவுளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இல்லையா? ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. அப்போது நீங்கள் ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாரு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, சில ப்ராஃபிட்ஸ் அனுப்புகிறாரு. இந்த ப்ராஃபிட்ஸை அனுப்பி இவர் வந்து இப்போ தப்பான கண்ணுக்குட்டிகளை செஞ்சு இதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி அங்கே வழிபட வச்சிடுறாரு. இங்கேயும் அதே போல் இந்த அரசர்கள் ரெஹோபோவாமுக்கு அப்புறம் அந்த சில அரசர்கள் எல்லாருமே வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இவங்களும் பாவம் செய்வாங்க. அந்த 10 கோத்திரத்து மக்களும் பாவம் செய்வாங்க. இந்த 2 கோத்திரத்து மக்களும் பாவம் செய்வாங்க. அப்போ 2 பேரும் பாவம் செய்கிறத பார்த்து கடவுள் ரொம்ப கோபம் அடைஞ்சு இப்போ என்ன செய்யறாருன்னா ப்ராஃபிட்ஸை அனுப்புறாரு. ப்ராஃபிட்ஸை அனுப்பி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நீ பண்ணுறது தப்பு, நீ இந்த மாதிரி செய்யாத, நீ மனம் திரும்பு, நீ திருப்பி என்கிட்ட வா, இந்த மாதிரி வேற்று கடவுள்களை கும்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ப்ராஃபிட்ஸை 2 பக்கமும் வந்து ப்ராஃபிட்ஸை அனுப்பிவிட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸை அனுப்பினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் அவருடைய பேச்சுக்கு யாருமே வந்து மதிப்பு கொடுக்கல. யார் யார் இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறவங்க யார் யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்தன் கிங்டம்க்கு யார் யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசாயா, ஐசாயா, ஜெர்மாயா, இவங்கெல்லாம் வந்து மேல் கோத்திரத்துக்கு, அதாவது நார்த்தன் கிங்டம்க்கு வந்து போய் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி வேற்று கடவுள்களை கும்பிடாதீங்க, நீங்கள் பாவம் பண்ணாதீங்க, அதாவது ஆடவர் சேர்றது, பெண்களோட பெண்கள் சேர்றது, இந்த மாதிரி தவறான பாலியல் உறவுகள், அடுத்தவனுடைய மனைவியை வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா பாலியல் உறவுகள், இந்த மாதிரி எல்லா தவறுகளையும் நீங்கள் அடியோடு நிறுத்துங்க, கடவுள் பக்கம் மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த மக்கள் யாரும் அசர்ற மாதிரியும் இல்லை, அரசன் அதை கேட்குற மாதிரியும் இல்லை. ஸோ வர்ற அரசர்களும் ரொம்ப தப்பானவங்களாகவும் இருக்கிறாங்க, இவங்களும் தப்பானவங்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அசிரியன் மேலே இருக்கிற நார்தன் கிங்டமை ஒரு அரசன் கிட்ட, இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணுவார், நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களை ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி கொடுக்குறேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டுங்க, அவங்களுக்கு அடிமையாக நீங்கள் போங்க, அங்கே கஷ்டப்படுங்க, மறுபடியும் நீங்கள் எனக்கு கூப்பிடுவீங்க, இதுதான் நடக்கிறது. ஸோ அதே போல் இந்த நார்தன் கிங்டம் என்ன பண்ணுறாரு, அசீரியன் கிங்டம் கிட்ட அவங்களுடைய கையில் ஒப்படைச்சிடுறாரு. அப்போ அசீரியா உள்ள வந்து இந்த நார்தன் கிங்டம் ஃபுல்லாவையும் டிஃபீட் பண்ணி அவங்க அந்த ஃபுல் இதையும் வந்து கான்கர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட சைடில் அவங்களுக்கு அசீரிய மக்களுக்கு வந்து அடிமைகளாக ஆயிடுறாங்க. யார், நார்தன் கிங்டம். ஸோ இப்போ அதே மாதிரி இது இல்லை சாரி, இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ இவங்க அசீரியன் கிங்டம்க்கு அடிமை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி என்னென்னா, ஏரோது அரசன், அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய அரசர்கள் வந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஆகாபு அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கிறான். ஆகாப், அவருடைய மனைவி பேர் எசபெல். 2 அரசர்கள், அந்த அரசர்களும் அரசனுடைய மனைவியும் பால் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து அங்கே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பால் அப்படிங்கிற கடவுள் யார் அப்படின்னு சொன்னால், மழைகளின் கடவுள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் மழை வருதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் இவங்க வந்து பால் அப்படிங்கிற கடவுளை வந்து கும்பிடுறாங்க. அப்போ எலைஜா அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட்டை ஆண்டவர் வந்து அவங்கக்கிட்ட அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டு, இல்லை நீ வந்து அவனுக்கு கும்பிடுறத நீ நிறுத்து, நீ பாகல் கடவுள் கும்பிடுறத நீ நிறுத்திட்டு கடவுள் பக்கம் மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாபு கிட்ட போய் அவன் வந்து சொல்கிறார். எலைஜா போய் சொல்கிறாரு. ஆனால் ஆகாபு கேட்குற நிலைமையில இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அங்கேருந்து சொல்லிட்டு நீ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. கிளம்பி ஊரை விட்டு ஒரு ஒதுக்குப்புறத்தில் கீரத்து ஓடை அப்படிங்கிற ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடை பக்கத்தில் நீ போய் உக்காந்துக்கோ, இல்லைன்னா அரசன் உன்னையே கொன்னுடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் எலேஜாவும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு ஓடி போய் கீரத்து நடை பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஓடையில் இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு யார் கொண்டு வராங்க அப்படின்னா ரேவன்ஸ், அதாவது அங்கே இருக்கிற காகங்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குது. இப்போ சாப்பாடும் சாப்பிட்டுக்கிறாரு, தண்ணியும் அங்கே குடிச்சுக்கிறாரு. அவர் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே மழை பெய்யாது. இதுதான் வந்து அரசன் கிட்ட அவர் சொன்ன சென்டென்ஸ். சாரி, இதை நான் விட்டுட்டேன். அரசன் கிட்ட அவர் சொன்ன சென்டென்ஸ் வந்து, நான் சொல்கிற வரைக்கும்
இந்த ஊருக்குள்ளே மழை பெய்யாது, நீ வந்து மனம் திரும்பி கடவுள் பக்கம் வா, பாகால் கடவுளை கும்பிடாத அப்படிங்கிறதா அவர் சொன்ன அந்த அரசன் கிட்ட சொன்ன வார்த்தை. சொல்லிட்டு அவர் போய் இந்த கீரித்து நடையில் போய் ஒளிஞ்சுப்பார். அப்போ கொஞ்ச நாளுக்கு அங்கேயே இருப்பார். பார்த்தா இந்த ஊருக்குள்ளே பஞ்சம்னாலும் பஞ்சம், மழையே இல்லை, எல்லாம் காஞ்சு 3 வருஷம் ஆகுது, எதுவுமே அங்கே தண்ணி இல்லாமல் எல்லா மக்களும் இதாகிறாங்க. அப்போ ஆகாப் பயங்கரமாக பொங்கி எழறான். யார் மேலே? இந்த எலேஜா தான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டான், ஸோ அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டு தேடுறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எலேஜா கடவுள் வந்து ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வந்து எலேஜாவை உட்கார வச்சிருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அந்த நீர் தண்ணி ஓடை வந்து வற்றி போகுது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் எலேஜா கிட்ட சொல்கிறாரு, நீ கிளம்பி போய் சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு விதவை பெண் இருப்பா, அந்த பெண்ணோட வீட்டில் நீ கொஞ்ச நாளைக்கு தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அப்போ மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, எலேஜா கிளம்பி போய் அந்த சாரிபாத்துங்கிற பெண்ணோட வீட்டில் போய் தங்கியிருக்கிறாரு. அப்போ போகும்போது அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பெண்கிட்ட எனக்கு நீ கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தண்ணி கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு முதல்ல கேட்குறாரு. அந்த பெண் தண்ணி எடுக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெண் வந்து மன வருத்தத்தோடு சொல்கிறா, இங்கே ஆல்ரெடி ரொம்ப பஞ்சம் இருக்குது, தண்ணி எதுவுமே இல்லை, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் தான் இருக்குது, நாங்கள் இதை வச்சு தான் சாப்பிட்ணும், இதை நானும் என் பையனும் சாப்பிட்ணும், இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அந்த எலேஜா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ போய் எனக்கு முதல்ல ஒரு ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு வா, உன்னுடைய எண்ணெயும் உன்னுடைய மாவும் எந்த காலமும் குறையாது அப்படின்ற வார்த்தையும் அவருக்கு கொடுக்குறாரு. அதே போல் அவளும் சுட்டுட்டு வந்து கொடுக்குறா. அந்த எண்ணெயும் மாவும் கொஞ்சம் கூட குறையல. அந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு அது வந்துட்டே இருந்தது. இது ஒரு புதுமை, எலேஜா செஞ்ச ஒரு புதுமை. அடுத்த ஒரு புதுமை என்னன்னா, அவருடைய மகன், அந்த சாரிபாத்தனுடைய மகன் வந்து இறந்துடுறான். அப்போ இவர்கிட்ட வந்து மன்றாடும் போது எலேஜா அவரை மறுபடியும் உயிரோட கொண்டு வராரு. இது ஒரு புதுமை, அவர் செய்த 2வது புதுமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமைகள் அவர் வந்து பண்ணுறாரு. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் அவர்கிட்ட சொல்லி, நீ இப்போ கிளம்பி ஆகாப் அரசனுக்கு முன்னாடி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆகாப் அரசன் முன்னாடி போகிறாரு. ஆகாப் அரசன் அப்படியே பயங்கர கொலவெறியில் இருக்கிறான். நீ வந்து என்னுடைய மக்கள் கிட்ட வந்து நீ பயங்கரமான பிரளயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து எலேஜா சொல்கிறார், இல்லை இல்லை, நான் பிரச்சனை உண்டு பண்ணல, நீ தான் பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்க. நீ இஸ்ராயல் மக்களுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு பதிலாக பாலோட கடவுளுக்கு நீ அடிமையாக மாறிட்ட. அதனால எல்லா மக்களையும் கூப்பிடு, உன்னுடைய ப்ராஃபட்ஸ் எல்லாரையும், நீ ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் வச்சிருக்கல, பாலோடைய ப்ராஃபட்ஸ்னு சொல்கிறல, அவங்க எல்லாரையும் இங்கே வர சொல்லு. எல்லாருக்கும் முன்னாடி நான் என்னுடைய கடவுள் பெரியவர், என்னுடைய கடவுள் உண்மையான கடவுளா, உன்னுடைய கடவுள் உண்மையான கடவுளான்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆகாவை கூப்பிட்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு மலை மேலே வந்து கார்மெல், மவுண்ட் கார்மெல் அப்படிங்கிற ஒரு மலை மேலே இவங்க எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க. யார்? இந்த பாலனுடைய 450 ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸை அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போது இந்த இடத்துல எலேஜா மட்டும்தான், ஆண்டவருடைய பேரை சொல்லி நிற்கிற ஒரே ஒரு ப்ராஃபட் எலேஜா மட்டும்தான். அப்போ இவர் சொல்கிறாரு, ஓகே நீ என்ன பண்ணுற, இப்போ ஒரு ஆல்டர் நீ ஒன்று ரெடி பண்ண, நான் ஒரு ஆல்டர் ரெடி பண்ணுறேன். 2 காளைகளை கொண்டு வாங்க. ஒரு காலை நீ உன்னுடைய ஆல்டர் மேலே வை, ஒரு காலை என்னுடைய ஆல்டர் மேலே வைக்கலாம். ஒரு காளை புல்லு, ஒரு புல்லை கொண்டு வந்து என்னுடைய இடத்துல வை. நீ வந்து உன்னுடைய கடவுளை கூப்பிடு, நான் என்னுடைய கடவுளை கூப்பிட்றேன். நம்ம நெருப்பு வைக்கக்கூடாது, கடவுள் வந்து நெருப்பு வைக்கணும். தானாக அதில் நெருப்பு வச்சு அது வந்து பழியை ஏற்றுக்கணும். எந்த கடவுள் அந்த பழியை ஏற்றுக்குதோ அந்த கடவுள் உண்மையான கடவுள்னு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எலேஜா சொல்கிறார். அதை கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு அந்த பாலனுடைய ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரி ஒரு ஆல்டர் ரெடி பண்ணுறாங்க. புல்லை கொண்டு வந்து அந்த மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க எல்லாரும் இந்த 450 ப்ராஃபட்ஸும் அதை சுற்றிலும் ரவுண்டாகி வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இதை வந்து எரிச்சிடுங்க, இந்த பழியை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, மேலேருந்து நெருப்பு வர வச்சு இதை வந்து பழியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே கெஞ்சுறாங்க, கூப்பிடுறாங்க. காலையிலேருந்து கதறாங்க, எந்த ஒரு பதிலுமே இல்லை. அப்போ காலையில் கத்துறாங்க, மதியானம் கத்துறாங்க, சாயந்தரம் கத்துறாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நம்ம தலைவர் சும்மா இருப்பார, எலேஜா சொல்கிறாரு, மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே இன்னும் சத்தமாக கத்துங்க, இன்னும் உங்கள் உடம்பெல்லாம் கீறிக்கோங்க, நல்லா ஃபுல்லாக ரத்தம் வழிகிற மாதிரி கீறிக்கோங்க. நீங்கள் கீறிக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், மேபி அவர் வந்து காது கேட்காம இருந்திருக்கலாம், இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை எங்கேயாவது பாத்ரூம் போயிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து கூப்பிடுங்க, இன்னும் நல்லா சத்தமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தா இன்னும் பயங்கரமாக அவங்க உடம்பெல்லாம் கீறிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடவுள் அங்கே வரவே இல்லை. அப்போ சாயந்தரம் நேரம் ஆகுது. அப்போ சொல்கிறாரு, இப்போது எலேஜா சொல்கிறாரு, எல்லாரும் என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாரும் ஒரு பக்கம் வர்றாங்க.
12 கற்கள் எடுத்து ஒரு ஆல்டர் செய்கிறாரு. அந்த ஆல்டர் மேலே இந்த புல்லை கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து 4 குடம் தண்ணி அது மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது மேலே ஃபுல்லாக ஊற்றுறாங்க. மறுபடியும் போய் 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, மறுபடியும் ஃபுல்லாக ஊற்றுறாங்க. மறுபடியும் போய் 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஃபுல்லாக ஊற்றுறாங்க. இப்போ என்னென்னா அந்த ஆல்டர் மேலே இருக்கிற புல்லு அது சுற்றிலும் தண்ணி ஆயிடுச்சு. ஃபுல் குளம் மாதிரி இப்போ தண்ணி நிற்கிது. இப்போது எலேஜா வந்து கடவுளை பார்த்து, ஆப்ரஹாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, யாக்கோபின் கடவுளே, நான் வந்து உன்னுடைய சர்வெண்ட், நீங்கள் சொல்லி தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த பழியை நீங்கள் நெருப்பினால நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன அடுத்த செகண்ட் மேலேருந்து சும்மா பயங்கரமான ஒரு தீப்பிழம்ப ஒரு சுழல் மாதிரி அப்படி நெருப்பு வந்து கீழே இறங்கி அங்கே இருந்த முள், அங்கே இருந்த கல், அங்கே இருந்த ஆல்டர், அங்கே இருந்த சுற்றிலும் இருந்த தண்ணி கொண்டு எல்லாத்தையும் மொத்தமாக அது எரிச்சு போட்டுடுச்சு. எல்லாரும் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வணங்கி யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்குறாங்க. இவர் உடனே என்ன சொல்றாரு, எல்லாரும் எழுந்துருங்க, அந்த 450 பேரையும் நம்ம இப்போ கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 450 ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸையும் இவர் கொண்டு போட்டுடுறாரு. இது வந்து ஜெசபெலுக்கு தெரிய வருது. யாரு? ஆகாபினுடைய மனைவி ஜெசபெலுக்கு இது தெரிய வருது. இது தெரிய வந்தோடனே ஜெசபெல் என்ன சொல்றா, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், நாளைக்கு இந்நேரத்துக்கு உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் போட்டி சொல்கிறான். அப்போ இவர் கொஞ்சம் பயந்துடுறாரு. இவருடைய ஒரு வீக்னஸ் பாருங்க, இவர் கொஞ்சம் அந்த இடத்துல பயந்துடுறாரு. பயந்து இவர் ஓடி போய் ஓரேபு மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ இவர் போகும்போது பயந்து, ஆண்டவரே நான் செத்து போயிடுறேன், நீ என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற அளவுக்கு இவர் வந்து பயப்படுறாரு. ஆனால் வானதூதர்கள் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து, நீ பயப்படாத, உன்னோட நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வலிமைப்படுத்தி ஆண்டவர் ஒரு மெல்லிய குரலில் அவரோட பேசி அவர் வந்து தைரியப்படுத்துறாரு. அப்புறம் அவருக்கு அடுத்ததாக அவருடைய சிஷ்ய பிள்ளையா எலேஷாவை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. எலேஷாவை தான் இவருடைய அசிஸ்டண்ட். இவருக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட்டோடைய தொழிலை வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த எலேஜா தான் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் ஒரு ப்ராஃபிட். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஒருத்தரும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் இந்த நார்தர்ன் கிங்டம்லேயும் சதர்ன் கிங்டம்லேயும் போய் நீங்கள் அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க, மனசை மாற்றிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இன்னும் பெரிய ஆட்கையில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க, இல்லை நீங்கள் கஷ்டப்படுவீங்க, செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த தவறுகளை அவங்க மறுபடியும் செஞ்சு இந்த நார்தர்ன் கிங்டம் இப்போ யாருடைய கைக்கு போய் மாட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அசீரியன் கையில் போய் மாட்டிடுச்சு. இப்போ அசீரியன் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களை மொத்தமாக வந்து கான்குயர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே போல் ஜூடா கிங்டம் அவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ வந்து செய்யாத, நீ பண்ணுறது தப்பு, நீ மனசு மாறு, கடவுள் பக்கம் வா, இந்த மாதிரி வேற்று கடவுள்களை கும்பிடாத, செய்கிற பாவங்களெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி யார் அந்த இடத்துல ப்ராஃபஸி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டேனியல் அப்படிங்கிறவரும் எசேக்கியேல் அப்படிங்கிற ப்ராஃபட்ஸும் இங்கே வந்து ப்ராஃபஸி பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா இவங்க பாபிலோனோட கையில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கடவுள் ரொம்ப பொறுத்து பார்த்தாரு, ப்ராஃபட்ஸ் அனுப்பிச்சு பார்த்தாரு, யாரோட ப்ராஃபட்ஸோட வார்த்தைகளும் இவர் கேட்குற நிலைமையில இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, இவங்களை வந்து யாருடைய கையில் கொடுத்துறாரு, இந்த யூதா கிங்டம் யாருடைய கையில் கொடுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் கையில் கொடுத்துட்றாரு. அப்படி பாபிலோனில் ஒரு ஸ்லேவா போகிற 2 ப்ராஃபட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேலும் தானியேலும். இப்போ இவங்க போய் எங்கே பாபிலோனில் வந்து ப்ராஃபஸி பண்ணுறாங்க, மனம் மாறுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா இந்த பாபிலோன் அடிமையிலேருந்து உங்களை கடவுள் மறுபடியும் மீட்டு கொண்டு போவார், நம்ம ஊருக்குள்ளே கொண்டு போவார், அதனால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யார், டேனியலும் இவரும் வந்து ஒரு சைடில் நின்று ப்ராஃபஸி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேனியல் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேனியலுடைய ப்ராஃபஸி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அடிமையாக ஒரு பாபிலோன் கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா. பாபிலோனுடைய ராஜா பார்த்தீங்கன்னா நெபுகத்நேசர். இந்த நெபுகத்நேசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இவர் மேலே, அதாவது இந்த யார் டேனியல் மேலே கொஞ்சம் வந்து ஒரு பாசம், ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்ச மாதிரி அவர் நடந்துக்கிறதுனால இந்த நெபுகத்நேசர் மேலே இவருடைய கடவுளும் உண்மையான கடவுள்னு அவர் கொஞ்சம் நம்புவார். ஸோ அப்போ இவர் மேலே கொஞ்சம் நெருக்கமான பாசம் இருக்குது. அப்போது இந்த இவர் கூட வேலை செஞ்ச டேனியல் கூட இருக்கிற மற்ற இவர்கள்லாம் என்ன ஆயிருதுன்னா கொஞ்சம் பொறாமப்பட்டு இவரை வந்து கெட்ட பேர் இவருக்கு நம்ம வர வைக்கணும், இந்த டேனியலுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பேர் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால் நெபுகத்நேசர் அரசன் கிட்ட வந்து இவன் வந்து வேற்று கடவுள்களை வந்து கும்பிடுறான்,
கும்பிடுறான், இவன் வந்து யாவேங்கிற ஒரு கடவுளை வந்து கும்பிடுறான், இவன் வந்து உங்களே வணங்காமல் அவனை வணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கிட்ட வந்து மாட்டி விடுவாங்க. அப்போ அரசன் சொல்லுவான், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அதாவது யார் இந்த மாதிரி வேற்று கடவுள்களை வணங்குறாங்களோ அவங்கள வந்து ஒரு சிங்க குகைக்குள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து போட்டிருப்பார். அப்போ அரசன் வந்து போட்டிருப்பார். ஸோ இப்போ இவர் இந்த தப்பு பண்ணோடனே இந்த கூட இருந்த மக்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்க, இவனை கொண்டு போய் சிங்க குகைக்குள்ளே போட்டே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரை கொண்டு போய் சிங்க குகைகளையும் போட்டுருவாங்க. ஆனால் சிங்க குகைக்குள்ளே போடுவார். ஆனால் ஒரு ஏஞ்சல் மேலேருந்து வந்து சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி போட்டு அவருக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு அந்த டேனியலை வந்து காப்பாற்றுவார். இதை பார்த்துட்டு நெபுகத்நேசருக்கு உன்னுடைய கடவுள் உண்மையான கடவுள் தான் அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்ப ஆரம்பிப்பார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த டேனியல் திருப்பியும் இந்த டேனியலை எப்படியாவது நம்ம சிக்க வைக்கணும்னு கூட இருக்கிறவங்களாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னொரு நெபுகத்நேசர் ஒரு ரூல் போட வைப்பாங்க. அதாவது இந்த கிங்கை வந்து இந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து இந்த கிங்கை இன்னொரு ரூல் போட வைப்பாங்க. என்னன்னா, ஒரு பெரிய கோல்டன் ஸ்டாச்சு அந்த நெபுகத்நேசருடைய ஒரு ஸ்டாச்சு ஒன்று செஞ்சு இதை எல்லாரும் வணங்கணும், இதை யாராவது வணங்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு ஜுவாலைக்குள்ளே வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று போட்டிருப்பாரு நெபுகத்நேசர். அப்போ இவரை வந்து வணங்க சொல்லும்போது, டானியலை வணங்க சொல்லும்போது, நான் வணங்க மாட்டேன், நான் என்னுடைய கடவுளுக்கு மட்டும்தான் நான் வணக்கம் செலுத்துவேன், மற்ற எந்த கடவுளுக்கும் நான் வணக்கம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொன்னதுனால இவர் என்ன பண்ணுவாங்க, இவரை தூக்கி இவரையும் இவருடைய கூட இருந்த நண்பர்களையும் தூக்கி, அதாவது 4 நண்பர்கள் இருப்பாங்க இவரோட சேர்ந்து, 3 நண்பர்கள், மொத்தம் 4 பேரை இவங்க தூக்கி அந்த நெருப்பு ஜுவாலைக்குள்ளே போடுவாங்க. இந்த நெருப்பு ஜுவாலைக்குள்ளே போய் அவங்க இருக்கும்போது பார்த்தா வெளியிலேருந்து அந்த நெபுகத்நேசர், ஆனால் அந்த நெபுகத்நேசருக்கு போடுறது பிடிக்கல, ஆனால் இவங்க எல்லாரும் மக்கள் சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு, ஐயோ நீ சேஃபாக இருக்கியான்னு செக் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அங்கே பார்க்கும்போது உள்ளே போட்டது என்னமோ 4 ஆளுங்க தான், ஆனால் இன்னொரு ஆள் என்னால் அங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அரசன் கேட்பார். அது யார் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு வானதூதர் வந்து இவங்க மேலே ஒரு நெருப்பு இது கூட படாதபடிக்கு, அனல் கூட படாதபடிக்கு அந்த வானதூதர் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வெளியில் வரும்போது எதுவுமே ஆகாமல் அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலாக அவங்க வெளியில் வருவாங்க. அப்போது அந்த அரசன் சொல்லுவான், உன்னுடைய கடவுள் தான் உண்மையான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெபுகத்நேசருக்கு வந்து இந்த டேனியல் சொல்லுவார். அதே போல் ஏன் டேனியல் வந்து எப்படி நெருக்கமானார் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நெபுகத்நேசருக்கு ஒரு கனவு வரும். என்ன மாதிரியான ஒரு கனவு அப்படின்னு சொன்னால், ஒரு சிலை, பெரிய சிலை, அதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ், அதாவது சில இது வந்து பொன்னாலாக இருக்கும், இப்போ சில இது வந்து இடுப்பில் வந்து இரும்பாலாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து களிமண்ணாலாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிலை வந்து கனவுல காணுவார். அந்த சிலையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணுற ஒரு அறிவு, ஒரு ஞானம் வந்து இந்த டேனியலுக்கு இருக்கும். அப்போ இந்த டேனியல் இதை சொன்னதுனால தான் அந்த கிங்குக்கு அவரை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால தான் இவர் இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே வந்து இவருக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருப்பார். அப்போ இந்த மாதிரி அதே போல் எசேக்கியல் அதே இடத்துல அதே நேரங்களே இந்த எசேக்கியல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியும் அதே இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரியான அவர் வந்து விஷன் பார்க்குறாரு. நிறைய முன்னாடி எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சீனை வந்து ஆண்டவர் வந்து இவருக்கு வெளிப்படுத்துவார். என்ன அப்படின்னா, ஏன்னா இவங்க பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான சீன் வந்து வருது அப்படின்னு சொன்னால், ட்ரை போன்ஸ், அதாவது காய்ந்த உலர்ந்த எலும்புகள் இருக்குது ஒரு இடத்துல, அது அப்படியே குமிஞ்சு கிடக்க அந்த இடத்துல அதை பார்க்குறாரு. அப்போ அங்கே போய் நின்று அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று, இவர் கடவுளுடைய வார்த்தைகள் சொல்லும்போது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று வர்ற மாதிரி இவர் வந்து ஒரு விஷன் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷன் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இடிஞ்ச கோயிலெல்லாம் அந்த பாபிலோன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெருசலேம் கோயிலையே ஃபுல்லாக இடிச்சு போட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த ஊரையே நாசமாக்கிட்டு தான் இந்த பாபிலோன் மக்கள் வந்து இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு, இஸ்ராயல் மக்களெல்லாம் அடிமைப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது இவர் வந்து ஒரு புது கோயிலை வந்து தன்னுடைய கனவுல பார்ப்பார். அந்த ஒரு புது கோயில், ஒரு புது இருதயம், அதாவது மக்களுக்கு வந்து ஒரு புது இருதயம் வந்து ஆண்டவர் கொடுக்குற மாதிரியும் இவர் வந்து ஒரு விஷன் பார்ப்பார். இந்த மாதிரி விஷன் கொடுத்து இதெல்லாம் வந்து இந்த எசேக்கியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ கடவுளை உங்களுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து திருப்பி நம்ம ஊருக்குள்ளே நம்ம போவோம், நீங்கள் கடவுள்கிட்ட மன்றாடுங்க, உங்களை திரும்பி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் மனம் மாறி நீங்கள் அவரை கூப்பிடுங்க, அப்போ நம்ம திருப்பி நம்ம ஊருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ராஃபஸி பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க கிட்டக்க. அப்போ அவங்க ப்ராஃபஸி பண்ண இவங்க அதே போல் இன்னொரு எப்படி எசேக்கியல் ஒரு மாதிரியும் டேனியல் வந்த மாதிரியும் ஜெர்மாயா அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து ப்ராஃபஸி பண்ண வராரு. இவர் வந்து வீப்பிங் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எப்போதும் அழுதுகிட்டே தான் இருப்பார். ஏன் அழுவார் அப்படின்னு சொன்னால், மக்கள் இப்படி இஸ்ராயல் மக்கள் வந்து அடிமையாகி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சி ரொம்ப வேதனைப்படுற ஒரு ப்ராஃபட். அதனால் இவர் வந்து வீப்பிங் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்களை மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதே மாதிரி சொல்லி அவங்கள வந்து மனம் திரும்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு எல்லா பக்கமும் மனம் திரும்புறதுக்காக மாற்றுறாரு.
அப்போ மனம் திரும்புறதுக்காக நீங்கள் எல்லாரும் மாறுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்களும் மனம் திரும்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பாபிலோன் பிடியிலேருந்து எங்களை நீங்கள் தப்புவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத பார்த்து கடவுள் என்ன பண்ணுவார், மனம் இறங்கி மறுபடியும் பாபிலோனை கொண்டு போய் யார் கையில் கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னால் பர்ஷியா கிங்டம் கிட்ட, பர்ஷியா கிங் கிட்ட வந்து இவங்களை வந்து கான்கர் பண்ண வச்சிருவார். பர்ஷியா கிங் வந்து இவங்களை கான்கர் பண்ணிடுவார். அந்த பர்ஷியாவோட கிங் பேர் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் சைரஸ் அப்படிங்கிற ஒரு கிங். அந்த பர்ஷியாவோட கிங் வந்து சைரஸ். அந்த கிங் வருவார். அந்த கிங் வரும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால், ஓகே நீங்கள்லாம் உங்களோட ஊருக்கு நீங்கள் கிளம்பி போங்க, இனிமேல் நீங்கள் இங்கே அடிமைகளாக இருக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நெஹேமியா அப்படிங்கிற ஒரு ப்ராஃபட் கிட்ட. அப்போ அந்த டைமில் நெஹேமியா உள்ளே இருக்கிறாரு. அப்போ நெஹேமியா கிட்டக்க நீங்கள் உங்களுடைய மக்களை கூட்டிகிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க, நீங்கள் அங்கே போய்க்கலாம், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஊருக்கு திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ எஸ்ரா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், எஸ்ரா நெஹேமியா 2 ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எஸ்ரா யார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய கட்டளைகளை வந்து சொல்லி கொடுக்குறவர், மக்களுக்கு சொல்லி கொடுக்குறவர். நெஹேமியா யாருன்னு சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் விடுவிச்சு திருப்பியும் எருசலேம் நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த எருசலேம் கிட்ட மொத்தத்தையும், அதாவது அந்த எருசலேம் கோயிலை வந்து மறுபடியும் ரீபில்ட் பண்ணி எருசலேம் நகரத்தையே வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நெஹேமியா அப்படிங்கிற அந்த ப்ராஃபட் தான் வந்து அதை செய்கிறாரு. அப்போ திருப்பியும் ஒரு வழியாக வந்து பாபிலோன் கையிலேருந்து தப்பிச்சு சைரஸ் அரசன் மூலமாக மன்னிச்சு அவங்க விடுவிச்சு திருப்பியும் கொண்டு வந்து ஆண்டவர் எங்கே சேர்க்குறாருன்னா மறுபடியும் எருசலேம் நாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்குறாரு. அந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் அந்த எல்லாத்தையும் அந்த தவறி போன அந்த உடஞ்சி போன அந்த கோயில், எருசலேம் கோயிலை வந்து அவங்க மறுபடியும் அந்த வால் எழுப்பி ஒரு புது கோயிலை வந்து அவங்க உண்டாக்குறாங்க. அப்போ நெஹேமியாவை என்ன சொல்கிறார், நெஹேமியா தான் இந்த வேலைகளை வந்து செய்யறது, இந்த ரீபில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்து இந்த சிட்டி வால்ஸ் எல்லாம் ரீபில்ட் பண்ணுறது எல்லாமே இந்த நெஹேமியா அப்படிங்கிறவர் தான். அப்போ நெஹேமியா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் நம்ம ரீபில்ட் பண்ணிட்டோம், ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வர்ற மாட்சியும் மகிமையும் யார் வரப்போகிறா, மெஸ்ஸையா மூலமாக தான் நமக்கு வந்து மாட்சி கிடைக்க போகுது அப்படிங்கிறத இவங்க ரொம்ப அழகாக சொல்லி இந்த இடத்துல முடிப்பாங்க. ஆனால் நெஹேமியாவுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே 400 வருஷத்துக்கு ப்ராஃபட்ஸ் இல்லை, எந்த ஒரு பதிலுமே கடவுள்கிட்டேருந்து மக்களுக்கு மறுபடியும் வரவே இல்லை. ஆனால் 400 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பார், நம்மளை மறுபடியும் மீட்பார், நம்மளை நல்வாழ்வுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அதோட பழைய ஏற்பாடு முடியுது. தேங்க்யூ ஸோ மச்.